வணக்கம். வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு 2026 களத்தில் முந்துவது யார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். ஆட்சிக்கு எதிரான மனநிலை, கட்சிகளின் கட்டமைப்பு பலம், தலைவர்களுடைய செல்வாக்கு, வேட்பாளர்களுடைய செல்வாக்கு, ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையை வாக்குகளாக அறுவடை செய்யக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பலம், ஒருங்கிணைப்பு, பரப்புரை பலம், இவ்வளவையும் ஒருங்கிணைத்து தான் ஒரு கட்சி நாங்கள் களத்தில் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு பேச முடியும். அந்த அடிப்படையில் யார் முந்தி இருக்கிறாங்க என்று பேச போகிறோம். விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். திமுகவிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து பேராசிரியர் திரு கல்யாணசுந்தரம் இணைந்திருக்கிறார். விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எஸ்ஜி சூர்யா இணைந்திருக்கிறார். தாவேகாவிலிருந்து டாக்டர் ஸ்ரீதர் பங்கேற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். முதற்கட்ட கருத்திலிருந்து நாம் தொடங்கிடலாம். புதுசாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து நம்ம தொடங்கிடலாம். ஸ்ரீதர், புதுசாக களத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இங்கே பட்டியல் போட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி தான் ஒரு கட்சி நாங்கள் முதன்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்த முடியும். புதிதாக இந்த முறை தேர்தலை சந்திக்கக்கூடிய நீங்கள் எந்த அடிப்படையில் களத்தில் முந்தி இருக்கிறீர்கள்? ஒரு கட்சியில் கட்டமைப்பு இருக்கணும், கொள்கை இருக்கணும், எடுத்து வைக்கின்ற பரப்புரை இருக்கணும், அந்த பரப்புரையில் வலு இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு சேர அமைந்து மக்களை சந்திக்கணும். மக்கள் அதை ஏற்றுக்கணும், மக்கள் அதை நம்பணும். மக்கள் நம்பிட்டு அந்த வாக்குறுதியில் மக்கள் திருப்தி அடையணும். அதுக்கு பிறகு தான் அந்த மக்கள் தீர்ப்பளிப்பாங்க தேர்தல் திருவிழாவில். நீங்கள் சொல்கிறதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் புதுக்கட்சின்னு சொன்னீங்க. தமிழக வெற்றிக் கழகம் தோன்றுவதற்கு முன்னால் விஜய் மக்கள் மன்றம், அப்புறம் மக்கள் இயக்கம், இப்படி ஒரு 20 வருஷமாக இதனுடைய மக்கள் பணியில் அனுபவம் உள்ள ஒரு கட்டமைப்பை கொண்டது தான் தமிழக வெற்றிக் கழகம். இப்போது எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆக எந்த ஒரு இல்லாமலே ஒரு A4 சைஸை வச்சுக்கிட்டு சற்றேறக்குரிய 134 வார்டில் ஜெயித்தது தமிழக வெற்றிக் கழகம் பஞ்சாயத்தில், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல். ஸோ இப்படிப்பட்ட பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு இல்லை, விஜய்னு பேக்ரவுண்ட் இருந்துச்சுல்ல? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சோக்கால்டு நீங்கள் உங்கள் முன்னுரையில் சொட்ட அந்த கிரைட்டீரியெல்லாம் இல்லாமல் சொல்கிறேன். முக்கியமாக தேவை மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். நம்ம சொல்கிறத மக்கள் நம்ப வேண்டும். நம்ம எடுத்து வைக்கின்ற திட்டங்களும் பரப்புரைகளும் கொள்கைகளும் ஏற்புடையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கும் மேலாக நம்ம சொல்லக்கூடியது சாத்தியப்படுமா, யதார்த்தமா அப்படிங்கிறது மக்கள் அதை நம்புகின்ற அளவுக்கு விவாத பொருளாக்குள்ள உட்படுத்தி ஆமாம் இது சாத்தியம் என்று வாக்காளர்கள் திருப்தி அடைய வேண்டும். பெண்களுக்கு இப்போ நடக்கின்ற ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அன்றாடம் பேப்பரை படித்தா அப்படி இருக்குது. ஸோ பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ சாதாரண பள்ளிக்கூடத்தில் கூட போதை இருக்குது. ஸோ ஒரு போதையில்லா ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும், ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும், ஒரு யதார்த்த அரசியலை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். இதற்கு மேலாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏப்பா 2 பேருக்கும் போட்டோம்பா, 50 வருஷமாக போட்டோம்பா, ஒரு மாற்றம் வேணுவா, வந்திருக்காருப்பா விஜய் தம்பி வந்திருக்காருப்பா, வாராசா விஜய் பார்த்து சொல்கிறாங்க, வாராசா உன் மேலே நம்புகிறோம் நாங்கள் மாற்றுங்கிற இடத்துல நீங்கள் முன்னாடி. ஆமாம், ஏன் நம்புகிறோம்? அதுக்கு அவங்க பொதுமக்கள் விளக்க சொல்கிறாங்க. ஏன்னா நாங்களாம் களத்தில் இருக்கவங்க. யதார்த்தத்தை சொல்கிறாரு. என்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். நான் பெருசாக செய்யாட்டிலும் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது 70 வருஷம் ஆகி நம்ம சுதந்திரம் ஆகியும் இன்னும் எத்தனையோ ஊர்களில் அந்த அடிப்படை வசதிகள், குண்டு குழியுமா இருக்கிற ரோடு, போக்குவரத்து இல்லை, சுகாதாரம் இல்லை, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை, மின்சாரம் தடையின்றி கிடைக்கல. இப்படிப்பட்ட அடிப்படை தேவைகளை கொடுத்தாலே பெருவாரியான மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி அடைவாங்க. அப்புறம் நம்ம மூலதன செலவு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த தான் மக்கள் அதிலும் குறிப்பாக கிராமத்தில் இருக்க மக்கள் இருக்காங்க. ஸோ இதில் 77 எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொன்னாரோ அதைத்தான் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சொல்கிறார். அதை என்ன நாங்கள் ஒரு மெடிக்கலாக இப்போ சொல்லுவோம்னா,
தலைவர் விஜயுடைய வரவு, தலைவர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய அவருடைய முன்னெடுப்பு வந்து எப்படி இருக்குது, மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு சாதாரண லீடர், ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில், அவர் ஒரு அசாதாரணமான லீடர், ஒரு சாதாரணமான சூழ்நிலை. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி லீடர் இன் அன் ஆர்டினரி சிச்சுவேஷன். ஹீ இஸ் அன் ஆர்டினரி லீடர் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். இப்படித்தான் கள நிலவரம் இருக்குது. ஸோ இந்த வார தேர்தலில் வந்து மக்கள் தீர்ப்பாணிப்பு. நம்ம வந்து திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை இதுவரைக்கும் சமரசமின்றி திருப்தியாக இருக்கணும். அதில் மக்கள் திருப்தி அடையணும், அதில் நம்பிக்கை இருக்கணும், அது மக்கள் அரவணைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை இதுவரை ஆண்ட திமுகவும் அதிமுகவும் நிறைவேற்றவில்லை. அவர்களுக்கு மாற்றாக தாவேகாவை மக்கள் பார்க்கிறார்கள். அதனால களத்துல முந்தி இருக்கிறோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். வழக்கறிஞர் திரு ஸ்ரீ, ரொம்ப எளிய புரிதல் தான் இது. இன்றைக்கு தமிழகத்தில் ஆகப்பெரும் வயதுடைய கட்சியாக கருதப்படுகிற திமுகவினுடைய மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லப்படுகிற ஐயா கருணாநிதி இருந்த காலத்திலேயே அரசியலை எதிர்கொண்டோம். அடுத்த ஆகப்பெரிய கட்சி என்று சொல்லப்படுகிற அதிக நாள் ஆட்சியில் இருந்த அதிமுகவின் பெருந்தலைவர்களில் ஒருவரான அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே அரசியலை நாங்கள் எதிர்கொண்டோம். ஐயா கமல்ஹாசன் அவர்கள் சமீபமாக வந்து வச்சுருந்த ஒரே ஒரு டிவியும் ஒரே ஒரு டார்ச் லைட்டையும் உடைச்சிட்டு ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டு போன சூழ்நிலையிலையும் நாங்கள் அரசியலை எதிர்கொண்டோம். இப்போது கம்பியில் கிரீஸ் தடவினாலும் அது மேலே ஏறி நின்று குதிக்கிற ஆட்கள்கிட்டையும், கிளையில் இந்த கிளையிலேருந்து அந்த கிளைகளுக்கு தாவற ஆட்கள்கிட்டையும், சேர் உட்காரத்துக்கு கொடுத்தா அதை உடச்சி போடுற ஆட்களுக்கிட்டையும் அரசியல் பண்ணுறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. முதல் பாலே சிக்ஸர் அடிக்கணுமா? இல்லை, உண்மை யதார்த்தத்தை சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது தாவேகால இருக்கிற தம்பிகள் யாருன்றீங்க நீங்கள் இப்போ திமுக யாரை பற்றி கவலைப்படுதுன்னு சொல்லுதோ, அதிமுக யாரை பற்றி கவலைப்படுதுன்னு சொல்லுதோ, நாம் தமிழர் யாரை பற்றி கவலைப்படுதுன்னு சொல்லுதோ, அந்த எல்லா கவலைக்கும் உரிய தம்பிகள் தான் அவர்களும். திமுகவோட ஊழல் ஆட்சியை சரி பண்ணணும்னு நினச்சி இதை ஒழிக்கணும்னு நினச்சி ஆட்சி மாற்றம் தேவையில்லை, அரசியல் மாற்றம் தான் இன்றைக்கி தேவையான சூழ்நிலை நாம் கருதிட்டு இருந்தால், இங்கே இளைஞர்களையே சரிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இப்படி இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு கவலைக்குள்ள கூடுதல் சுமையை எங்கள் தோள் மேலே ஏற்றி வச்சிருக்குது தாவேகா. இப்போது நாங்களும் நம்பணும், தாவேகாவோட ஆரம்ப காலகட்டத்தில் நாங்களும் நம்பணும், தாவேகா வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சியாக செயல்படும். அப்போ இது ஒட்டுமொத்தமாக இப்போ அதிமுக திமுகன்ற போராக இல்லாமல் மாறா இது வந்து திராவிடம் தமிழ் தேசியம்ன்ற போராக வரும். அந்த புரிதலுக்குள்ளே தமிழக வெற்றி கழகம்னு அவர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் தமிழகன்னு ஆரம்பிக்கும் போது தமிழையும் சொல்லிக்கிட்டு கழகம்னு ஆரம்பிக்கும் போது திராவிட வாடையோடு ஆரம்பிச்சிருக்காருன்னு நான் கருதுறேன். சரி, அதற்கு பிறகு அது குறைந்தபட்சம் திமுக பேசுகிற போலவே ஒரு அரசியலை பேசுவாங்கன்னா அதையும் பேசாமல் மிகப்பெரிய சந்தர்ப்பவாத அரசியலை தாவேகா பேசுது. இப்போ தாவேகா புதிதாக வந்திருக்கிற கட்சி, அதை பற்றி இவ்வளோ பெரிய விமர்சனங்களே உள்ளபடியே தேவையில்லை. ஆனால் எல்லா இடங்கள்லையும் எனக்கு என்ன பெரிய வருத்தம் வருதுன்னா, ஒரு சினிமாவில் வந்துட்டோன்ற காரணத்திற்காகவே எல்லோருக்கும் நான் பரிச்சயப்பட்டவன் என்ற காரணத்தினாலேயே ஒருவர் முதலமைச்சராக துடிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்றது. அவர் சொன்னார் 134 இடங்களில் நாங்கள் பஞ்சாயத்து தேர்தலில் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இதில் 2 பார்வை சொல்கிறேன். 134 இடத்துல நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்கிறீங்க, வெற்றி அடைஞ்சிங்கன்னு சொல்கிறீங்க, என்ன ஆதாரம் நான் கேட்குறேன். நீங்கள் ஏன் 134 சொல்கிறீங்க? ஒரு 500 சொல்லுங்கள், ஒரு 600 சொல்லுங்கள். தேர்தல் ஆணையம் இப்படி அறிவிச்சுதா? அவர் விருப்பத்துக்கு சொல்கிறார், சொல்லிக்கிட்டோம், அது பரவாயில்ல. ஒருவேளை கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவோ இல்லை நாங்கள் பெரிய ஆட்கள் பிம்பம் காட்டுறதுக்காகவோ நான் பார்க்குறேன். இன்னொன்று, வெற்றி தான் அளவுகோல். நாங்கள் 134 ஜெயிச்சிட்டோம் பாருங்கள், மக்கள்கிட்ட என்கிட்ட வரவேற்பு இருக்குன்னு சொன்னால், திமுக எத்தனை இடங்களில் ஜெயிச்சது? 133 இடங்களில் ஜெயிச்சது. அதிமுக அதற்கு முன்னாடி 2 முறை 2 5 ஆண்டுகள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அவர்கள் வென்றுவிட்டதாலேயே, அவர்களுக்கு ஆட்சி வந்துட்டதுனாலே அது சரிதான் தாவேகா ஏற்றுக்குதா? 133 கிளைம் பண்ணுறாங்க. அப்போ வெற்றி மட்டுமே அளவு இல்லை, வெற்றி தான் அளவுன்னா ஒரு முறை ஜெயிச்சவர் ஏன் மறுபடியும் ஜெயிக்கலை? மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏன் இன்னொரு முறை ஜெயிக்கலை? அப்போ அது அளவு இல்லை, மக்கள் பார்க்குறாங்க. இதுவரை மக்களுக்கு ஒரே ஒரு அரசியல் தான் அது புலப்பட்டிருந்தது, அது திராவிட அரசியல் தான். அப்படி ஒரு அரசியல் இல்லை, அதை தாண்டி வேறு ஒரு அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அது தமிழர்களுக்காக, தமிழ் நிலத்தின் தமிழ் மக்களின் உரிமைக்காக ஒரு அரசு அமைக்கணும். அது தூய அரசாக இருக்கணும். இப்போ இருப்பது போல் அரசியல் ஊழலை ஒழிக்கிறது இல்லை, அதை தாண்டி ஒரு தமிழ் தேசியமாக இருக்கணும். ஒரு கோட்பாட்டை கொண்டாந்து அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்தி அதை
ஒரு பரப்புரை செய்து 1 விழுக்காடு ஆகி 1, 3, 4 ஆகி 7 ஆகி 8.25 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம் நாங்கள். அப்போ இதுதான் அரசியல் மாற்றம். நீங்கள் திராவிடம், நான் அந்த திராவிடத்தோட சைடு. நீங்கள் அதிமுக, அண்ணா திராவிடம், நீங்கள் தமிழ் தேசியம், நாங்கள் தேசியத்தோட ஒரு பக்கம் பகுதின்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் இந்த அரசியலே எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சொல்வது புத்தம் புது அரசியல், இது வேண்டாம். திமுக சொல்லிக் கொள்கிறது நாங்கள் தான் அப்படியே பெண்களோட பெரியார் காலம் தொட்டு நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடுறோம்னு சொல்கிறோம். நீங்கள் பாடுபடுறது நாங்கள் பார்த்தோம். 2021 திமுக பெண்களுக்கு அளித்த இருக்கை சீட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த சீட்டு மொத்தத்தில் 12 6 பெண்கள் ஜெயித்தாங்க. நான் பார்த்த கூகுள் அந்த தகவலில் பிழை இல்லைன்னா 12 6 பெண்கள் ஜெயித்தாங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா ஏன் 117 இடத்துல திமுக பெண்களுக்கு கொடுக்கல? 117 பெண்களே திமுகவில் இல்லையா? இல்லை உங்களுக்கு புரிந்த பாணியில் சொல்கிறேன், தகுதியுடைய 117 பெண்கள் இல்லையா? அப்போ நீங்கள் பேசுகிற பெண் சமத்துவம் என்பது வாய் வார்த்தையா உளப்பூர்வமானதா? அப்போ அது ஒரு நடிப்பு. சமூக நீதி பேசுகிறாங்க. சமூக நீதி நாங்கள் ரொம்ப இடம் கொடுக்குறோம், எல்லாருக்கும் ஆதிக்குடிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோன்னு பொதுத்தளத்தில் சமூக நீதி பேசிக்கொண்டு ஆதித்தமிழர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆதித்தமிழர்களுக்கு நிற்க சீட்டு கொடுக்குற திமுக தனி அறைகளில் அவங்களுக்கு உட்கார சீட்டு கொடுக்குதான்ற கேள்வி இருக்குது. அப்போ இதன் பின்னாடி எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது. அது மேட்டுக்குடி மேட்டுக்குடி ஆட்களுக்கான கட்சியாக தான் இருக்குது. காங்கிரஸ் காலத்தில் எப்படி திமுக பாடுபடுதோ எளியவர்களுக்காக அவர்களுக்காக எப்படி பாடுபடுதோ, இப்போ திமுகவிடமிருந்து எளியவர்களை காப்பாற்ற நாம் தமிழர் பாடுபடுது. அதற்கான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அது ஒரு புதிய அரசியல் சித்தாந்தத்தை முன்வைக்குது. எங்களுடைய பிள்ளைகள் யாருமே திரையில் தலைவனை தேடுகிற பிள்ளைகள் இல்லை, களத்தில் தலைவனை தேடுகிற பிள்ளைகள், போர்க்களத்தில் அதுவும் தலைவனை தேடிய பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள். அதனால் அப்படி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. எங்கள் பிள்ளைகள் விஜய் ரசிகர்களாக இருப்பது உண்டு, எங்கள் பிள்ளைகள் கமல் ரசிகர்களாக இருப்பது உண்டு, எங்கள் பிள்ளைகள் அஜித் ரசிகர்களாக இருக்க முடியும். ஆனால் தலைவனாக இருக்க மாட்டாங்க. ரசிப்பார்கள். கலையாக பார்த்து விட்டு கலைஞனுக்கும் தலைவனுக்குமான வித்தியாசம் தெரிந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் நான் சொல்கிறேன். ஓகே, முதற்கட்ட நான் கருத்தை எடுத்துக்கிறேன். திரு எஸ்.டி. சூர்யா, 2026 அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான முன்னெடுப்புகளை மிக விரைவாக செய்த கட்சி பாஜக. அந்த அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் யார் களத்தில் முந்தியிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? களத்தில் முந்தி இருக்கிறத தாண்டி யார் பயப்பட்டு பின்னாடி போகிறாங்க அப்படின்ற ஒரு சமீபத்திய நிகழ்வுகள் அதை எடுத்துக்காட்டாக சொல்லும்போது யார் தேர்தலை கண்டு பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையிலான பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இருந்த கூட்டணி ஒரு 35 தொகுதிகளில் வெறும் 1,80,000 வாக்குகளில் இழந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷன் தான் அது. அப்போ அந்த தேர்தலை மிக முக்கியமாக தீர்மானித்தது கடந்த 2021 என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில், கவரக்கூடிய வகையில், ஆனால் செயல்படுத்த முடியாத வகையில் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் என்பது உண்மை. அப்போது முதன்மையான வாக்குறுதி மக்களை ஈர்த்தது, குறிப்பாக பெண்களை ஈர்த்தது அந்த உரிமை தொகை அப்படின்ற ஒரு வாக்குறுதி. அப்போது அனைத்து பெண்களுக்கும் அந்த திட்டத்தை அமல்படுத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. எப்போ சொன்னாங்கன்னா தேர்தலில் வென்ற அடுத்த மாதத்திலிருந்தே நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. அப்போது மே 2021 தேர்தல் வென்றார்கள். ஜூன் 2021 அமல்படுத்தியிருக்கணும். ஆனால் அவர்கள் அமல்படுத்தியது செப்டம்பர் 2023, அதாவது 27 மாதங்கள் கழித்து. அங்கே ஒரு பொய்யை சொல்லி மக்களை முட்டாளாக்கி இருக்கிறார்கள். இரண்டாவது, அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு சொன்னாங்க. அப்போ 2.5 கோடி பெண்களில் எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,30,00,000 பெண்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இப்போ முதல்வர் ஆகட்டும் இல்லை திமுக அமைச்சர்கள் எல்லாருமே மேடைக்கு மேடை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா 98% வாக்குறுதிகளை முடித்துவிட்டோம், 99% முடிச்சிட்டோம் அப்படின்னு. இது ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஸ்டடி படி என்ன எடுத்திருக்கோன்னா வெறும் 66 வாக்குறுதிகள், அதாவது 13 விழுக்காடு வாக்குறுதிகள் தான் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள். அப்போது 83%, 87% வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை முதல்ல. இப்போ இது நிறைவேற்றுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு இப்போ நம்ம மேல் மட்டத்திலே பேசிகிட்டு இருக்கோம். கீழ்மட்டத்தில் போய் ஒரு பாமர மக்கள், ஒரு நடுத்தர மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாதிப்படைகிறாங்கன்னு சொல்கிறேன். இவர்கள் வாக்குறுதியில் 423 430 வரைக்கும் இந்த போக்குவரத்து கழகம், அதாவது அரசு பேருந்துகளெல்லாம் எப்படி சீரமைப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி இருக்குது. இப்போது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு அரசு பேருந்தானது 3 வருட காலம் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டப்பெற்றால் அந்த பேருந்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற விதி இருந்தது. இப்போ இவங்க திமுக என்ன சொன்னாங்கன்னா எல்லா பேருந்தையும் புதுசாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படி மாற்றிருக்காங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா
இந்த விதிமுறையை மாற்றிவிட்டார்கள். பேருந்துகளை மாற்றவில்லை, விதிமுறைகளை மாற்றிவிட்டார்கள். எப்படி மாற்றுறாங்கன்னு கேளுங்களேன். 3 வருஷம் இருந்ததை 7 வருஷம் ஆக்குறாங்க. 7 லட்சம் கிலோமீட்டர் இருந்ததை 12 லட்சம் கிலோமீட்டர் ஆக்கிட்டாங்க. அப்போது விதியவே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா பேருந்து மாற்ற வேணாம் அப்படின்றதுனால இதை மாற்றிட்டு புது பேருந்துன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேருந்தில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாருங்களேன். 14,000 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இவங்க வாக்குறுதியில் என்ன இருக்குன்னா, அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவோம்னு சொல்லிட்டு இந்த 4.5 ஆண்டுகளில் எந்த பணியிடத்தையும் நிரப்பவில்லை. அப்போது பார்ட் டைம் நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்டுக்காக டிரைவர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சிஐடியு சவுந்தரராஜன் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நியமித்திருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இந்த பேருந்துகளை ஓட்டும் அளவிற்கு திறமை இல்லாதவர்களாக நியமித்திருக்கிறீர்கள் அப்படின்னு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்கள் தொழிற்சங்கமே குற்றம் சாட்டுறாங்க. அப்போது மக்களினுடைய உயிருக்கு என்ன வழி இருக்கின்றது, என்ன வேல்யூ இருக்கின்றது? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. அதை நம்பி தான் இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது எங்களுடைய கருத்து, அதிமுக பாஜக எங்கள் கூட்டணி கட்சிக்கு என்ன கருத்துனா, போன முறை நீங்கள் தேர்தலில் வென்றது சூறையாடப்பட்ட ஒரு வெற்றி, பொய்களால் வெல்லப்பட்ட ஒரு வெற்றி. இந்த தேர்தலில் ஒரே ஒரு அளவுகோல் தான், இவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்களா அப்படின்றது. இந்த 535 வாக்குறுதிகளில் நான் சொன்ன மாதிரி வெறும் 13% வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து இவர்கள் பொய்களை அம்பலப்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அதனால் ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். கேள்வி என்னென்னா, இதை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி முதன்மையான இடத்துல இருக்குன்னா எப்படி இருக்கு? அதாவது நம்ம மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திமுக செய்திருக்கக்கூடிய ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட கடந்த காலங்களில் கடந்து போயிட்டு இருந்த நம்ம ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது நம்ம மக்களுக்கு இன்னுமே அதிகமாகிடுச்சு. அப்போது மக்கள் முடிவு பண்ணக்கூடியது என்னவாக இருக்கும் என்றால், இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கார். அதற்கு முன்பு 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறார். இப்போ மக்கள் முடிவு பண்ண வேண்டியது என்னவென்றால், ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் லீடர்ஷிப் நம்மளுக்கு வேணுமா, இல்லை புதுமுகங்களே வேண்டுமா? புதுமுகங்களை நிச்சயமாக விரும்புவார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல தேர்தல் கருத்து கணிப்பில் குறிப்பாக பீகாரில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மிக மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொன்ன விஷயம் என்னென்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆட்சிக்கே வர முடியும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த போலிங் பூத்தில் போய் மக்கள் வாக்களிக்கும் போது புதுதாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது இதுவரைக்கும் ஒரு எம்பியும் இல்லாமல் எம்எல்ஏவும் இல்லாமல் எதுவுமே அனுபவம் இல்லாத ஒருவர் தலையில் ஏற்கனவே கரூரில் நடந்த விஷயத்தை பார்த்தோம். அனுபவம் இல்லாமல் எப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்றது. அதனால் நிச்சயமாக மக்கள் இதற்கு முன்பு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சியை வேண்டும் என்று வாக்களிப்பார்கள் அப்படின்னு மிக உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு வன்னியரசு, நீண்ட ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இன்டாக்டான கூட்டணி அப்படிங்கிறத தொடர்ந்து கட்டமைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறையும் நாங்கள் மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான ரேஸில் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு எப்படி கூற முடியும்? இல்லை, ரேஸு அப்படின்னா யார் முந்துறது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து சொல்கிறது. இந்த முந்துதல் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, சமூக நீதி முந்த வேண்டும், சமத்துவம் முந்த வேண்டும், சகோதரத்துவம் முந்த வேண்டும், சமூக நீதி முந்த வேண்டும், மதவாதம் பின்னுக்கு வர வேண்டும், மதவெறி பின்னுக்கு வர வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய ஐடியாலஜி. பார்ட்டி இல்லை, நான் சித்தாந்தத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். தமிழ்நாடு ஒரு சமூக நீதி தமிழ்நாடாக, தமிழ்நாடு ஒரு சமத்துவ தமிழ்நாடாக, தமிழ்நாடு ஒரு சகோதரத்துவ தமிழ்நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இதுதான் வெல்லப்பட வேண்டும். கட்சிகளுக்கு இடையிலான தேர்தலாக இந்த தேர்தலை நான் அப்படிதான் பார்க்குறேன். சித்தாந்தங்களுக்கு இடையிலான தேர்தலாக பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லா தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை பூரா அவர்கள் கைப்பற்றி சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ இருக்கட்டும், அல்லது இடி இருக்கட்டும், அல்லது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், என்ஐஏ போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் பாஜகவினுடைய கூலிப்படைகளாக மாறிவிட்டன. இந்திய புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மிகவும் உச்சபட்சமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் தான், அல்லது நீதிமன்றங்கள் தான். ஆனால் அந்த நீதிமன்றங்களையும் இப்பொழுது கைப்பற்றி திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான ஒரு பிரச்சனையை அங்கே இருக்கிற நீதியரசர் இதை எப்படி கொண்டு வராரு. நீங்கள் அந்த தீர்ப்பை நீங்கள் படித்தோம்னா தெரியும், எவ்வளவு மோசமான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்று தெரியும்.
நீங்கள் வந்து 22வது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறதுல வந்து 22வது பக்கம் 20வது பத்தியில் நீங்கள் படித்து பாருங்கள். 1990 வந்து ராஜகோபாலன் படுகொலை செய்யப்பட்டார். யாரால்? அவரே சொல்கிறார், இஸ்லாமியர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய கனவு நிறைவேறுதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். யார்? நீதியரசர். ஆனால் 2017 வந்து அவங்க வந்து விடுதலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி அவர் வந்து அதில் சொல்லலை. ஒரு நீதியரசர் மிக மோசமாக ஒரு சனாதனவாதியாக இன்றைக்கு வந்து அதை வந்து ஆட்கொண்டிருக்கிறார். அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாரு. அதாவது பதவிக்கே தகுதியற்றவர் சனாதனவாதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகளாக நாங்கள் அதை பார்க்குறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்து கொண்டிருக்கிற சூழலில் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்படின்னா அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் நாங்கள் நின்றுருக்கிறோம். இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இவர் வந்து சொல்கிறாரு, நம்முடைய மரியாதைக்குரிய யார் நீதியரசர் சொல்கிறாரு, இவர் போய் ஆய்வு செஞ்சு தான் நான் இதை பண்ணுறேன்றார். கோயிலில் போய் அவரே ஆய்வு செஞ்சு, இது ரொம்ப தவறான முன்னுதாரணங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஆய்வு செஞ்சு அந்த கோயிலில் போய் இதுதான் விளக்கு தூணு, இதில் தான் பண்ணணும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், நம்ம நண்பர் சூர்யா அவருக்கு நான் அது கேள்வியை நான் வைக்கிறேன். நீதியரசர் இப்படி இதெல்லாம் செய்கிறாரு, நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஓகே. இதற்கு முந்தைய தீர்ப்புகளில் அவர் ஆய்வு செஞ்சு தான் போய் அவர் செஞ்சாரா? தீர்ப்பை வழங்கினாரா? கரூரில் வந்து பார்ப்பனர் சாப்பிட்ட இலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், அதாவது பார்ப்பன இந்து அவர் போட்ட இலையை வந்து பார்ப்பன அல்லாத இந்துக்கள் வந்து அந்த சாப்பிட்ட இலையில் உருளலாம்னு சொல்லி அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், அவர் அந்த இலையில் உருண்டுட்டு தான் வந்து தீர்ப்பு சொன்னாரா? எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து. அந்த ஆபத்தை உணர்ந்து தான் இன்றைக்கி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அது அப்போ பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது வெல்லணும். அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வெல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அமித்ஷா சொல்கிறாரு, மம்தா பானர்ஜியும் வந்து திமுகவையும் நாங்கள் வந்து வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. ஜனநாயகத்தில் யாரும் வீழலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து இந்த களத்தில் வந்து முழுமையாக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் எல்லா விதமான வன்முறைகளையும் அவங்களுக்கு கட்டவிழ்த்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு ஆதாரங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். மாலைகான் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட அபினவ் பாரத்னுடைய அந்த அமைப்பினுடைய தலைவர் பிரக்யா சிங் தாக்கூர் எழுப்பிய முழக்கம் தான் பாரத் மாதா கி ஜெய். என்ன வன்முறையின் மூலமாக தான் வந்தாங்க. நீங்கள் வந்து அசிமானந்தா சாமியார் மாலைகான் குண்டுவெடிப்பில் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. அவர் அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பில் இருந்தவங்க. அவர் முழக்கம் தான் பாரத் மாதா கி ஜெய் முழக்கம். அந்த முழக்கத்துக்கும் திருப்பரங்குன்றம் முழக்கத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அரோகரா முழக்கத்தை வந்து மாற்றிட்டு பாரத் மாதா கி ஜெய் முழக்கம் சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து முருகனுக்கு செய்யக்கூடிய காணிக்கையா இல்லை அதாவது தான் வேலையா? இது என்னங்க? இது அயோக்கியத்தனமாக இருக்குது. இந்த வேலையை வந்து செய்கிறதுக்காக நீங்கள் ஒரு கட்சி வேணும். என்ன அடிப்படையில் இதை பண்ணுறாங்க? அப்போ முழுக்க சமூக நீதிக்கு எதிராக, சமத்துவத்துக்கு எதிராக, சகோதரத்துவத்துக்கு எதிராக, இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்காக, பார்ப்பன கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்காக அப்பாவி இந்துக்களை இந்த தம்பிகள்லாம் பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாக இருக்குது. பாரத் மாதா கி ஜெய் முழக்கமாக நம்ம முழக்கம் போடுவோம். அரோகரா சொல்கிறோம், முருகனுக்கு அரோகரா சொல்கிறாங்க, அது வேற. காளிக்கு கும்பிடுறோம், ஐயனாரை கும்பிடுறோம். முருகனுக்கும் பாரத் மாதா கி ஜெய்க்கு என்னங்க முழக்கம், என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஆக இந்த பின்னணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் நிற்கிறோம். அது திமுக அதை முன்னெடுப்பதனால் நாங்கள் அவரோடு நின்று 2026 தேர்தலில் கட்டாயம் வெல்வோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேராசிரியர் திரு கல்யாணசுந்தரம், 2026 சட்டமன்ற தேர்தலில் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்த திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலின் தன்மையை அதிமுக தக்க வைக்குமா என்ற பிரதான கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். எப்படி நீங்கள் களத்தில் முந்தியிருப்பதாக சொல்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 4 முனை போட்டி, இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்வியே இருமுனை போட்டி என்பதில் இருந்து மாறுகிறதா என்கிற கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். நான் முதலிலே அதிலேயே மாறுபடுகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மிக வலுவாக பைப்போலார் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இரு துருவ அரசியல், இருமுனை போட்டி தான் இருக்கிறது. அது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும், அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கிற ஒரு போட்டியாகத்தான் அரசியல் களம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. கடந்த கால ட்ராக் ரெக்கார்டெல்லாம் அப்படி தான் காட்டுது. எனவே 4 முனை போட்டியில் இருக்கிற டிவிக்கேவோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ வாக்குகள் வாங்க மாட்டார்களா, குறைந்து அப்படி நான் சொல்லவில்லை.
அவர்களுக்குரிய வாக்குகளை அவர்கள் வாங்கலாம். ஆனால் ஆட்சி அமைக்கிற இடத்தில் இன்னொருவர் வந்து புதிதாக ஆட்சி அமைக்கிற மாதிரியான சூழல் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கான வாய்ப்போடு இருக்கிற கட்சியாக நான் பார்க்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லி முன்னாடி இருப்பதாக சொல்லுது? இப்போ ஒன்றும் வேண்டாம், புதிதாக அரசியல் களத்துக்குள்ளே வருகிறவர்களும் சரி, அதிமுக திமுக என்கிற இந்த பைப்போலார் சிஸ்டத்தை மறுக்கிறவர்களும் சரி, வைக்கிற மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இவங்க இருந்த காலகட்டங்களில் இவங்களுடைய ஆட்சி முறைகள் சரியில்லை, நாங்கள் அதற்கு மாற்றாக வருகிறோம் என்று சொல்கிறார். நான் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், 1974 தமிழ்நாட்டிலே இருந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்களினுடைய எண்ணிக்கை 56 விழுக்காடு. இப்போ சமீபத்தில் 2021 வருகிற போது அது 22 விழுக்காடு. 30 விழுக்காடு வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் வாழுகிற வசதியுடையவர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் 31 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல உணவில்லாமல் மக்கள் மரிப்பது இந்தியா முழுவதும் இருக்கிறது, பல மாநிலங்களில் இன்றைக்கும் இருக்கிறது. பட்டினி கிடக்கிறார்கள், உணவில்லாமல் மரித்து போகிறார்கள், மருத்துவ வசதி இல்லாமல் மரித்து போகிறார்கள், கல்வி கற்கிற வாய்ப்பில்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 50 ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்கிறது, அதிலே 31 ஆண்டு காலம் அதிமுக ஆண்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வயிற்றுக்கு சோறிடுகிற முறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே இருக்கிற கடைசி மனிதனும் பசியால் பட்டினியால் வாட முடியாத நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிற பொருட்களில் இருந்து தொடங்கி அம்மா உணவகம் என்கிற மாபெரும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது வரைக்கும் இங்கே பசி பட்டினி என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நான் இன்னும் சொல்லுவேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய காலத்திலே மிகப்பெரிய அளவில் அரசு பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது என்பது உண்மை என்று சொன்னால் உண்மைதான், அதுதான் உண்மை. அதன் பிறகு அந்த முயற்சி அதிகப்படி அதிகரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில். நான் தெளிவாக சொல்லுவேன், தமிழ்நாட்டிலே தொழில்நுட்ப கல்வி என்பது இன்றைக்கு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், இன்றைக்கு இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜ், இந்த தொழில்நுட்ப கல்வி என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் அதிகமாக முன்னேறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த அந்த 4.5 ஆண்டு காலம், அதில் 2 ஆண்டு காலம் கொரோனாவிலே போய்விட்டது. மீதி இருந்த 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக தமிழ்நாட்டில் இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யாருமே ஒரு ஆட்சியில் செய்து முடித்திராதபடிக்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றார், 6 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியிலே 17 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு, வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லை. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்பதை ஆதாரங்களோடு எடுத்து காட்டுகிறோம். அதே போல சமூக முன்னேற்றம், அண்ணன் சொல்லுகிற போதே தமிழ்நாடு என்பது சமூக நீதி பேணுகிற ஒரு மண். அதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் முன்னிலையில் இருந்திருக்கிறது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் எங்கும் இல்லை, தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2017-18 கர்நாடகா மாநிலம், இன்னும் சில மாநிலங்கள் எல்லாம் கோர்ட்டில் போய் தமிழ்நாட்டில் மட்டும் 69% இருக்குது, எங்களை மட்டும் 50க்குள்ளே சுருக்கிறீங்களேன்னு கேட்டு அவங்க வழக்கு போட்டாங்க, வெல்ல முடியல. ஏன் வெல்ல முடியல தெரியுங்களா? நீதிமன்றமே நினைத்தாலும் இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே அசைத்து பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் இடம்பெற செய்தார். 69 விழுக்காடு அந்த இடஒதுக்கீட்டிலே படித்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதற்கு நிகரானதாக இந்த நீட் தேர்வு வந்தபோது நீட் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் பொதுச் செயலாளர் தான் செய்தார். அவர் காலத்தில் நீதிமன்றம் நீட் தேர்வு நடத்தித்தான் ஆகணும்னு சொன்ன பிறகு நீட் தேர்வு வந்துருச்சு. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுகிறவன் யார் என்று பார்த்து அரசு பள்ளியிலே இருக்கிற சாதாரண பிள்ளைகளுக்கு 7.5 விழுக்காடு உள்இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்கன்னு சொன்னா ஏழை குழந்தைகள். எடப்பாடியார் என்கிற ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே இருந்து பிறந்து வந்த மகனை இந்த கட்சி பொதுச் செயலாளர் ஆக்கியது. அதனால் அவர் அதை சாதித்து காட்டினார். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் தான் நாம் காட்டுகிறோம். ஒரு சமூகத்தை ஒரு நாள் காலையில் நைட்டு ஆட்சி எடுத்து அடுத்த நாள் காலையில் ஜீம்பூம்பா போட்டெல்லாம் மாற்ற முடியாது. உலகத்தில் எந்த தலைவனும் யாரும் மாற்றியதில்லை. திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருக்கக்கூடிய இருதுருவ அரசியல் தன்மைக்குள்ள திமுக ஒரு முறையும் அதிமுக மறுமுறையும் வெற்றி பெறுகிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். ஆனால் இந்த தேர்தல் சித்தாந்த அடிப்படையிலான தேர்தல் அப்படின்னு வரையறுத்த பிறகு அந்த இருதுருவ அரசியல் தன்மைக்குள்ள அதிமுகவால் தாக்குப்பிடிக்க முடியுமான்ற கேள்வியோடு தான் நான் இதை அணுகிறேன் உங்ககிட்ட. ஆமாம், இப்போ அது சித்தாந்த அரசியல் என்று சொல்லுகிற போது பல்வேறு சித்தாந்தங்கள் உண்டு. எனக்கு முன்னாடி வழக்கறிஞர் ஸ்ரீதர் சொன்னது போல தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான ஒரு யுத்தம் என்று அவர்கள் ஒரு நிலையை எடுக்கிறார்கள்.
அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்லுகிற போது இது மதவாத அரசியலுக்கும் இந்த மதச்சார்பின்மைக்கும் இடையிலான அரசியல் என்று அவர் முன்னெடுக்கிறார். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதிமுக என்பது என்றைக்கு ஆட்சியில் இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் எந்த சக்திகள் அதிமுகவோடு இருந்தாலும் சரி, எதிர்த்து நின்றாலும் சரி, தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறது. இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்துவ மக்களோ தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோ மாற்று மொழியை கொண்டு வடக்கிருந்து இங்கே வந்து வாழ்கிற மக்களுமே பாதுகாப்பான வாழ்க்கை முறையை உத்தரவாதப்படுத்துகிறோம் என்கிற இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த கட்சியோடு நீங்க சேர்ந்துட்டங்காட்டி உடனடியாக நீங்க வந்து எல்லாரும் மதவாதிகளாகி விட்டீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி இந்த விமர்சனத்துக்கு உட்படுத்துறாங்க இல்லையா, இவர்கள் காங்கிரஸ் கட்சி செய்த துரோகத்திற்கெல்லாம் பதில் சொல்லணுமா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் கடலிலே இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்படுகிற மீனவர்களினுடைய எண்ணிக்கை என்ன? அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தெரியாதா? ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தமிழ் கடலிலே சுட்டுக் கொல்லப்பட்ட போது கடிதம் எழுதுகிறேன் காலம் முழுக்க காங்கிரஸ் கட்சி கடிதம் எழுதியிருந்தார் ஐயா கருணாநிதி. அதை நான் சொல்லல, அவர்களே சொன்னார்கள், ஐயா கருணாநிதியே சொன்னார். அப்ப தமிழ் கடல்ல கொலைகள் நடந்தது. செய்தது யார்? அன்றைக்கு ஆட்சியிலிருந்து இதே காங்கிரஸ். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பதற்கு தான் அதிமுக அரசியல் செய்கிறது. அது ஒரு பக்கம். நான் சொல்லுகிறேன், இந்த மொழியை பேசுகிறவன் என் மீது இன்னொரு மொழியை திணிக்காதே என்று சொன்னபோது சுட்டு தள்ளியவன் யார்? அடுத்த மாதம் மொழிப்போர் ஈகியர் நாள் கொண்டாட போகிறோமே, கொன்றவன் யார்? நீங்கள் பாரதிய ஜனதாவை பார்த்து அவர் கொலைகாரன் என்கிறீர்களே, உங்களுடைய இரத்தக்கரையை என்றைக்கு நீங்கள் நீக்கப் போகிறீர்கள்? காங்கிரஸா பாரதிய ஜனதாவா என்பதல்ல, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். நாங்கள் எங்களோடு கூட்டணியிலே பாரதிய ஜனதாவை வைத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி திமுகவை இந்த அரசியலிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒன்றிணைகிறோம் நாங்கள். மற்றபடி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொள்கை வேற. இதை பலமுறை தெளிவுபடுத்தியாச்சு. எனவே பாரதிய ஜனதாவை காட்டி பயமுறுத்துவது என்பது இதில் எடுபட போவதில்லை. கட்டாயம் அதிமுக. கான்ஸ்டன்டைன் எப்படியாவது மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்துடணும் அப்படின்னு முனைப்போடு திமுக களம் காண்கிறது. இந்த தேர்தலில் ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறதையும், அந்த மனநிலையை வாக்குகளாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பும் இந்த முறை மற்ற தேர்தல்களை விட கொஞ்சம் கூடுதலாகவே தெரிகிறது. எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ என்னுடைய சகோதரர் வன்னியரசு அவர்கள் சுட்டி காட்டியதைப் போல இதுவரைக்கும் இந்த மண்ணில் திமுக அதிமுக என்ற தத்துவார்த்தங்களுக்கு இடையிலான, திராவிட தத்துவங்களுக்கு இடையிலான இரண்டு இயக்கங்கள் என்று இருந்தது மாறி இன்றைக்கு தத்துவார்த்த ரீதியாக வலதுசாரி தத்துவமா இடதுசாரி தத்துவமா என்பது இங்கு நிலை பெற்றிருக்கிறது. அந்த இடத்தில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இடதுசாரி தத்துவத்தை, சமூக நீதி சிந்தனையை, சமத்துவத்திற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக ஓங்கி நிற்கிறது. இதைத்தான் தமிழ் மண் இன்றல்ல நேற்றல்ல 2000 ஆண்டுகளாக வழிமொழிந்தது. அதுதான் இன்றைக்கும் எங்கள் இயக்கங்களினுடைய, எங்கள் தோழமை இயக்கங்களினுடைய ஒற்றை நோக்கம். அதற்கு எதிராக இருப்பது தான் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணி. அன்பு தம்பி கல்யாண சுந்தரம் பேசினார். நீட்டு தேவையில்லை என்று சட்டமன்றத்தில் எங்களோடு சேர்ந்து அனுப்பினார். அவர்களும் அதை வழிமொழிந்தார்கள். நாங்கள் 234 பேரும் சேர்ந்தோம். 4 பேர் வாக்களிக்கவில்லை, விட்டுவிடலாம். 230 பேர் சேர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாஜகவில் தானே இருக்கிறீர்கள், பாஜக தானே ஆட்சியில் இருக்கிறது, நீட்டு வேண்டாம் என்று கையெழுத்து போட சொன்னால் முடிந்து போய்விட்டதே. நீட்டு தேர்வு இங்கே பிரச்சனையே இல்லையே. யார் பிரச்சனை? இங்கேருந்து எல்லாரும் எழுதி அனுப்பி ஆக்கிவிட்டது. அங்கே ஜனாதிபதி கையில் இருக்குது. ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. ஜனாதிபதி யார் சொன்னால் கேட்பார்? அவரோடு தானே நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்க. அப்புறம் என்ன அர்த்தம் அதில்? அப்போ நீங்கள் ஆடுவது கபட நாடகம். யார் ஆடுவது கபட நாடகம்? சகோதரர் சுட்டிக்காட்டியதை போல இன்றைக்கு மதவாதம் இங்கு தலைவிரித்து ஆடுவதற்கான ஒரு காரணமாக திருப்பரங்குன்றம் நிற்கிறது. 2014 அங்கு கூடாது என்று உச்சி பிள்ளையார் கோயிலிலே அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததே. 2017 தீர்ப்பு வந்ததே. 2014 ஜெயலலிதா அம்மையார் தான் இங்கு முதலமைச்சர். அவருடைய அரசு தானே வாதம் வைத்தது. 2017 எடப்பாடி பழனிசாமி தானே இங்கே முதலமைச்சர். அவர் அரசு தானே வாதம் வைத்தது. இப்பொழுது ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் நாம் மணியாட்ட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறதா அதிமுகவிற்கு? அப்படியானால் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தன் பலத்தை இழந்து நிற்கிறது.
திமுகவை பலமாக எதிர்ப்பதற்கு முடியாத காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு தேவைப்படுகிறது. நான் கேட்கிறேன், தம்பி கல்யாண சுந்தரம் கேட்கிறேன், எந்த காலத்தில் ஜெயலலிதா போய் பாஜகவில் அமித்ஷா வீட்டில் உட்கார்ந்தார்? அத்வானி வீட்டில் உட்கார்ந்தாரா? வாஜ்பாய் வீட்டில் உட்கார்ந்தாரா? அல்லது அத்வானி வந்து ஜெயலலிதா வீட்டில் வந்து உட்கார்ந்தாரா? அப்படியானால் பாஜகவின் கை ஓங்கி இருக்கிறது, அதிமுக பலவீனப்பட்டு போய் கிடக்கிறது. இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் களத்திலே சண்டையிட்டது, மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள். இன்றைக்கு பாஜகவை கூட்டிக் கொண்டு வந்து மக்களிடம் கலவரத்தை மூட்டி விட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு எதிரான, ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையே இல்லை அப்படின்னு இந்த தரப்பும், இல்லை ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலை இருக்கு, அதனால் இந்த முறை ஆட்சி மாற்றம் வரும்னு நம்பிக்கையோடு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய எதிர்க்கட்சிகள், அவங்க அந்த தரப்புக்கு இடையிலான வாதத்துக்கு நீங்க நான் வர்றேன். சாதாரணமாக ஒரு ஆட்சி நல்லாட்சியான்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு 5 முக்கியமான காரணிகள். அதிமுக ஆட்சியை விட்டு போகிற போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 6வது இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றிய அரசு, பாஜகவினுடைய ஒன்றிய அரசு சொல்லுகிறது 16.05 பொருளாதார வளர்ச்சியோடு இந்தியாவில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு. எப்படி வந்தது? 14வது இடத்தில் தொழில் துவங்குவதற்கு தகுதியான இடமாக தமிழ்நாடு இருந்தது. இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. மின்னணு உற்பத்தியில் நம்ம இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கிறோம். விளையாட்டுத் துறையில் இன்றைக்கு நாம முன்னணியில் இருக்கிறோம். எல்லாத்தையும் முன்னணியில் இருக்கிறோம்னு நம்ம சொல்லலை, ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரத்துறையில் இருக்கு. யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அதிமுகவுக்கும் இந்த வெற்றியில, இந்த வளர்ச்சியில பங்களிப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. இல்லை, நான் மறுக்கலை. ஒரு 50 ஆண்டு நம்ம வந்து இந்த நாட்டை நடத்தி கொண்டு போவதில் இன்னும் முன்னேறி போயிருக்க முடியும். அதை கெடுத்தது அதிமுகன்னு சொல்றேன் நான். கடந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் நீங்க பொருளாதாரத்தை எங்க வச்சிருந்தீங்க? இப்போ சகோதரர் கேட்கிறார்ல, நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கீங்கன்னு. இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய இடத்தில் நாம வந்து 9வது இடத்துல தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி 8 இடம் இருக்கு. ஆனா இன்னொன்று மறந்துடுறாங்க. என்ன மறந்துடுறாங்கன்னா, அதிமுக இந்த ஆட்சியை எங்களிடம் ஒப்படைத்து விட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி 17,11,000 கோடி. ஆனா இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல 32,42,000 கோடி. எப்படி மாறிச்சு? திமுக ஆட்சி மீண்டும் 2வது முறையாக தேவை அப்படின்னு அவங்க கன்வின்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வலுவான காரணம் இருக்கா? அடிப்படையா அந்த தேர்தல் தானே, அதை மையப்படுத்தி தானே நடக்கும். தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறோம், கல்வியில் வளர்ந்திருக்கிறோம், வேலை வாய்ப்பில் இன்றைக்கு நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் எந்த மக்களுக்கு என்று இப்போ நம்ம அந்த பெண் பாதுகாப்பு சொன்னாங்க தமிழ் இந்து பேப்பரில். பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இந்தியாவில் மொத்தம் பதிவானது 29,670. ராஜஸ்தானில் 5,078, உத்தரப்பிரதேசத்தில் 3,516, மகாராஷ்டிராவில் 2,930, மத்திய பிரதேசத்தில் 2,979, ஹரியானாவில் 1,732. நம்மளை விட சின்ன மாநிலம் கேரளாவில் 843, தமிழ்நாட்டில் வெறும் 365. இது நாங்கள் கொடுக்கறது இல்லைங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒன்றிய அரசு வெளியிட்டு அதை இந்து பேப்பரில் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் எடுத்து எழுதியிருக்கிறார். இதை விட 2024 பெண்களுக்கு எதிரான குற்றம் 3% குறைந்திருக்கிறது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு தியரியை கட்டமைக்கிறீங்க. இங்கே இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு இந்தியாவை நாம் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறோம், இந்தியா நம்மை பார்த்து பல திட்டங்களை மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அப்படியானால் தமிழ்நாடு இஸ் லீடிங் என்ற ஒரு தன்னம்பிக்கை எங்கள் மக்களுக்கு வந்துவிடாமல் பார்ப்பதற்காக ஒரு அரசியல் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தோடு மட்டுமல்ல, சமூக நீதிக்காகவும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒன்று சொல்லிடுறேன். தம்பி சொன்னார், நாங்கள் வந்து 11 மருத்துவக் கல்லூரிக்கு, இந்த 11 கல்லூரியும் கட்டி வச்சது யார்? மாவட்டத்துக்கு ஒரு தலைநகரில் ஒரு மருத்துவ கல்லூரி என்று கொண்டு வந்தது யார்? 3 கிலோமீட்டருக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல், 8 கிலோமீட்டருக்கு ஒரு மிடில் ஸ்கூல் திட்டம் போட்டு நிறைவேற்றினது யார்? இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் பெரும்பாலானது யார் காலத்தில் வந்தது? விவாதிப்போமா தனிப்பட்ட முறையில்? புள்ளி விவரங்கள் இல்லாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போவதிலே நியாயமில்லை. எல்லா இடத்திலும் நான் அதிமுகவினுடைய கை இதில் இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறது.
ஆனால் அத்தனைக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான். ஆட்சிக்கு வரும்போது கொடுத்த வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகளில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு திரு கல்யாணசுந்தரம் 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு திரு சூர்யா குறிப்பிடுகிறார். நான் மெத்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் இதே கேள்வி வைத்த பொழுது எங்களுடைய 3 அமைச்சர்கள் அதற்கான பதிலை கொடுத்தார்கள். அதன் பிறகு அதை வெளியே வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் சொன்னார்கள். நாங்கள் நிறைவேற்றி இருப்பது 405 வாக்குறுதிகள், 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசின் கைகளிலே இருக்கிறது, மீதி 55 வாக்குறுதிகள் எங்களால் நிறைவேற்ற இயலவில்லை, நாங்கள் இந்த 3 மாதங்களில் முடிந்தால் நிறைவேற்றுகிறோம். நான் இது தவறு இல்லையே. சொன்ன 505ஐயும் நிறைவேற்றிடணும்னா நான் கேட்குறேன், 2 கோடி வருஷத்துக்கு வேலைவாய்ப்பு பாஜக செஞ்சிட்டோமா? 450 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம்னா 1100 ரூபாயில் கொண்டு விட்டோமே. டாலருக்கு மதிப்பு 45 ரூபாயில் கொண்டு வந்துருவோம், 100 ரூபாயில் கொண்டு விட்டுட்டோமே. ஒரு பவுன் தங்கம் 1 லட்சம் ரூபா ரவுண்ட், எல்லாத்தையும் ரவுண்டாக கொண்டு வந்துட்டோமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் வருவீங்களா? அப்புறம் நாங்கள் கொடுத்ததில் நிறைவேற்றி இருப்பது 80%. 405 மூன்று அமைச்சர்களும் வெளிப்படையாக சொன்னது, சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னால் பேசியது, மறுப்பதற்கு யாரும் இல்லை. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றது பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்லோகன் கிடையாது. அது 1800களின் கடைசியே விடுதலை வேட்கைக்காக சுதந்திர போராட்ட வீரர்கள்லேருந்து காங்கிரஸ் கட்சி வரைக்கும் அந்த காலத்திலிருந்து பயன்படுத்திய ஒரு ஸ்லோகன் தான். பாரத் மாதா கி ஜெய்னா பாரத அன்னையின் புகழ் ஓங்குக, இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள் நாங்கள், அதை பெருமையோடு சொல்கிறோம். இந்த தேர்தல் 2026 தேர்தல் திராவிட சித்தாந்தத்திற்கும் இடதுசாரி சித்தாந்தத்திற்கும் வெர்சஸ் வலதுசாரி சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கும் இடையிலான ஒரு தேர்தல். அதிமுகவோடு பாஜக இருப்பதே அந்த அணிக்கு மிகப்பெரிய இழப்பை, பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல. அதிமுகங்கிற கட்சி, அந்த கட்சியுடைய இந்துத்துவ சித்தாந்தம், கொள்கைங்கிறது அதிமுகவுக்கும் சேர்த்தே பலவீனத்தை ஏற்படுத்துங்கிறதான் அவர் கொண்டு வந்து நிறுத்தின புள்ளி. இது அவர்களுடைய வாதம் கிடையாது. அவர்கள் இந்த தேர்தலை கடந்து போவதற்கு பயன்படுத்தக்கூடிய யுத்தி. இப்போ கடந்த தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தது. 1,84,00,000 மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி மதவாதம் அப்படி இப்படின்றது அந்த தேர்தலே இது கிடையாது. இந்த தேர்தல் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சமூக நீதி, சமத்துவம், இது எல்லாமே, இதை சொல்லுகின்ற அனைவருடைய கடைசி புள்ளி எங்கே போய் முடிகிறது என்றால், உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இவர்கள் கட்சி உட்பட. இப்போ சமத்துவம், சமூக நீதினா அந்த கட்சியில் பிற்படுத்தப்பட்டவங்க, வந்தவங்க, கஷ்டப்பட்டு வந்தவங்க, கட்சிக்காக பாடுபட்டவங்க, இவங்க வந்திருந்தாங்கன்னா இவங்க சொல்கிற சமத்துவம், சமூக நீதி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவினர் ஏற்பதை விட விடுதலை சிறுத்தையினர் முதல் ஆளாக போய் அவர்களுக்கு பேசுவதிலே இவர்களுடைய சமத்துவம், சமூக நீதி இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. இப்போது இவர்கள் பிரச்சனை என்னவென்றால், அதிமுகவோடு பாஜக இருப்பது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா? நிச்சயமாக பலம் தான். இப்போ அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கிளைம் பண்ணிக்கவே கிடையாது. 2 பேருடைய ஐடியாலஜியும் ஒன்று தான், கொள்கை வரைவும் ஒன்று தான் அப்படின்னு அவர்கள் நீட் வேண்டாம் என்று சொல்கிறார்கள், நாங்கள் நீட் வேண்டும் என்று சொல்கிறோம். இதை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு போகிற இவர்களை மாதிரி உள்ளே ஒன்று வச்சுட்டு பின் வெளியே ஒன்று பேசுறது, அந்த மாதிரியான எந்த ஒரு ஆக்டிங்கும் நாங்கள் பண்ணல. எங்களுக்கு தனியாக இருக்குது, இவர்களுக்கு தனியாக இருக்குது. குறைந்தபட்சம் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் திமுகவை ஆட்சியிலிருந்து விலக்க வேண்டும். இப்போ திமுக எதிர்ப்புன்றதே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சென்டிமெண்ட்டுங்க. அந்த சென்டிமெண்ட் தான் கடந்த 50 ஆண்டுகளில் அண்ணன் சொன்ன மாதிரி 31 ஆண்டுகள் இங்கே ஆட்சி புரிந்திருக்கின்றது. வெறும் 18 ஆண்டுகள் தான் அவங்க ஆட்சியே புரிந்திருக்காங்க. திமுக எதிர்ப்புன்றது ஒரு சென்டிமெண்ட். அது நிச்சயமாக இந்த முறையும் வெற்றி பெறும். இவர்கள் சொல்வது போல அந்த சித்தாந்த ஃபைட் எல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல நான் ஒன்று தாங்க கேட்குறேன், தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொல்லிட்டு செய்யலை அப்படின்றது வேறங்க. இல்லை ஒரே பாயிண்ட் கடைசியா தேர்தல் வாக்குறுதி இல்லை இது முடிச்சிடுறேன். இந்த ஃபைட்டே என்னன்னா, தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு செய்யாதவங்கள பார்த்துருக்கோம். ஒன்று செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு செஞ்சவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்க சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டு சொத்து வரியை உயர்த்திய ஒரு கட்சி திமுக கட்சி. அப்போ இதற்கு மக்கள் பதிலளிப்பார்கள். பாமர மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கை, சித்தாந்தம், ஐடியாலஜி, ஹிந்துத்வா இதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. அவன் கையில் எவ்வளோ பணம் மிச்சமாகுது, எவ்வளோ கொள்ளையடிக்கப்படுதுன்றது அதை முன்னிறுத்தி மட்டும்தான் இந்த தேர்தல் நடக்கும் என்பதில் மிக தெளிவாக நாங்களும் இருக்கிறோம், மக்களும் இருக்கிறார்கள். திரு சூர்யா சொல்ல வர்றது என்னன்னா, சித்தாந்தத்திற்கு இடையிலான தேர்தல் இது இல்லை. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்தம் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் திமுக எதிர்ப்பு அரசியலோடு உள்ளடக்கிய தேர்தல். திமுக வேணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்னு சொல்கிறார்கள்.
அந்த இடத்துல நீங்க பாஜக காட்டி காட்டியே இந்த கூட்டணியை மிரட்டுவதாக இல்லை, அதாவது நீங்கள் சித்தாந்தம் இல்லாத ஒரு கட்சி இருக்க முடியாது. நீங்கள் எந்த கட்சி எடுத்தாலும் என்ன சித்தாந்தம் தான் கேட்பாங்க. எதை நீங்கள் வந்து எந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்த போகிறீங்க? ஆர்எஸ்எஸ் தொடங்கி நூற்றாண்டு ஆயிடுச்சு. மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்சே ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவன். அந்த நாதுராம் கோட்சே நீதிமன்றத்திலே ஆத்மசரண் அவர்கள் முன்னாடி வெளிப்படையாக சொல்கிறாரு, இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அமைப்பது தான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னார். அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. சித்தாந்தம் இல்லாமல் ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா? எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அதை கொண்டு போக முடியும்? திமுகவுக்கான ஒரு சித்தாந்தம் இருக்குது, விடுதலை சிறுத்தைகளுக்கான சித்தாந்தம் இருக்குது, அதிமுகவுக்கான சித்தாந்தம் இருக்குது, பாஜகவுக்கான சித்தாந்தம் இருக்குது. இந்த சித்தாந்தம் எந்த புள்ளியில் இணைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேச வரோம். இல்லை, மக்கள் அதை பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக பேணி காக்குதா, கொடுத்த வாக்குறுதிகளை அதை நிறைவேற்றி இருக்கா, போதை இல்லாத தமிழ்நாடாக அதை வச்சிருக்கா, சொத்து வரி பால் விலை உயர்வு அப்படிங்கிறத வந்து அதை செய்யாமல் இருக்கா, அந்த அடிப்படையில் தான் ஒரு அரசை வந்து மக்கள் அளவீடு செஞ்சு மீண்டும் வாக்களிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு செய்வார்கள். இது எல்லாமே ஒரு செயல் திட்டம். நீங்கள் கொள்கைங்கிறது வேறு, செயல் திட்டங்கள் வேறு. இது வந்து ஒரு அரசு நடத்தும் போது எல்லாம் பணத்தை செய்வாங்க. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த அரசு, இந்திய அரசு, ஐநாவில் போய் என்ன ஓட்டு வாக்களிக்கிறாங்க? கஞ்சா பொருள் போதை இல்லை அப்படிங்கிறத ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. கஞ்சா பொருள் வந்து போதையா போதை இல்லையாம்னா, போதை இல்லைன்னு அதிலிருந்து அந்த பட்டியலிருந்து எடுங்கன்னு இந்தியா சார்பாக வாக்களிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அதை வந்து கொண்டு வரீங்க? அப்போ கஞ்சாவை ஆதரிக்கிற ஒரு கட்சி பாஜக, போதையை ஆதரிக்கிற கட்சி பாஜக. அப்போ அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இப்போ மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் சொன்னார், நாங்கள் சமூக நீதி தான் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுறோம்னு சொல்லி சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் அதிமுக நிலைப்பாடு என்ன? பாஜகவினுடைய நிலைப்பாடு தான், அதுதான் சனாதன நிலைப்பாடு தான் அதிமுக நிலைப்பாடு, வர்ணாசிரம நிலைப்பாடு தான் அதிமுக நிலைப்பாடு. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோ அதுதான் அதிமுக எடுத்திருக்கு. இந்த 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 புள்ளியில் எப்படியாவது திமுகங்கிற அந்த கட்சியை அல்ல ஆட்சியிலேருந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பாஜகவால் கொண்டு வரப்படுகின்ற 2 ஒட்டுக்குழுக்கள் தமிழ்நாட்டில் இயங்குது. அப்படின்னா ஒன்று தாவேகா, இன்னொன்று நாத்தாக்கா, சீமான் தலைமையிலான அணி. இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் இல்லை இதுதான் பாரதியாருடைய விழாவில் போய் பேசுகிறாரு சீமான். வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து பாரதி சொல்லிட்டாருன்னு சொன்னால், பாரதிக்கு முன்னாடியே சங்க இலக்கியங்களில் இருக்குல்ல, நும் அடையாளம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது இளம்பூரனார் வந்து சொல்கிறாரு. தமிழ்நாடு அப்படிங்கிற சங்க இலக்கியங்களில் இருக்குது, பாரதியார் சொல்லலை. பாரதியார் சொன்னதை வந்து அவர் சொல்ல முடியலை. சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோறும் சோறுன்னும் பார்ப்பானுக்கு ஒரு நீதியான்னு கேட்ட பாரதியாரை பற்றி அங்கே பேச முடியுமா? அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒட்டுக்குழுவாக நாத்தாக்கா இருக்குது, இன்னொரு ஒட்டுக்குழு தாவேக்கா இருக்குது. இந்த ரெண்டுமே சேர்ந்து இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு போலி தமிழ் தேசியம் கட்டமைப்பது, தமிழ் தேசியங்கிற பேரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிடத்துக்கு எதிராக செயல்படுவது, திராவிட கருத்தியலை வந்து எதிர்ப்பதின் பேரில் ஆரிய கருத்துக்கு ஆதரவாக செயல்படுவது, பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக செயல்படுவது, இதுதான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே திரு கல்யாணம், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணன் வன்னியரசு அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், நீண்ட விளக்கம் வேறு கொடுக்கணும். ஏன்னா அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தை வச்சு நீங்கள் எல்லாம் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு விட்டீங்க. நான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவான அறிக்கை கொடுத்திருந்தார். நாங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வாதம் வைக்கிறாங்க இல்லையா, இங்கே வந்து அங்கே இதே ஏற்றக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது, அங்கே பிரச்சனை வரப்போகிறது, அங்கே இதற்கு முன்னாலே தீர்ப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது, அன்றைக்கு அதிமுக அரசு வாதாடியது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. இதையெல்லாம் நீதிமன்றத்திலே இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் என்று நான் சொல்லுவது திமுகவினுடைய இன்றைக்கு ஆட்சியினுடைய அந்த வழக்கறிஞர் சொன்னார். எல்லாம் சொன்ன பிறகு எல்லா தரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அதிமுகவின் நிலைப்பாடு என்ன தெரியுமா? இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து நீதிபதி கொடுக்கிற தீர்ப்பை அமுல்படுத்த நடைமுறைப்படுத்த உறுதியேற்றிருக்கிற முதலமைச்சரே, நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை நடத்துங்கள் என்பதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு. இதில் எங்க பாரதிய ஜனதா ஆதரவு, இன்னொரு ஆதரவு வந்துச்சு? நீதிபதி என்ன சொன்னார்? ஒரு இடத்துல தீபம் ஏற்றதற்கு உத்தரவு கொடுக்கிறார். அந்த தீபம் ஏற்றதற்கு உத்தரவு கொடுத்த அந்த அதை வந்து நடைமுறைப்படுத்தி விட்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீலுக்கு போறதை யார் தடுக்க முடியும்? ஏன் நீங்க செய்யல? ஏன் நடைமுறைப்படுத்தல? தீர்ப்பை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படும் பொழுது மேல்முறையீட்டுக்காக நீங்க காத்திருந்தீங்களா இல்லையா? அப்ப நீங்க வந்து அதை ஆதரிச்சீங்களா? சரி, தீர்ப்பு சொல்லிட்டாங்க, இனிமே வந்து இந்த தீர்ப்பை சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதியா? ஒருத்தருக்கு ஒரு நீதி இல்ல. அம்மா அவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போதும் தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்டது, தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினோம். அடுத்த நொடியே முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். சட்டத்தின் ஆட்சி நடத்தினோம். பிறகு நாங்கள் அப்பீலுக்கு போனோம். அது சட்டம் கொடுக்கிற உரிமை.
நான் இப்ப மாதிரி தான் கேட்கிறேன், ஏன் நடைமுறைப்படுத்தி விட்டு அல்லவா நீங்கள் மேல்முறையீட்டுக்கு சரி, போகணும். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இருங்க. நான் வெளிப்படையா நான் கேட்கிறேன், கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நீதிபதி பிடிச்சா அந்த நீதிபதி சொல்றத அவர் கேட்பீங்க, சொன்ன தீர்ப்பின் உங்களுக்கு நீதிபதி அடிப்படையில பிடிக்கலைன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. தீர்ப்பின் இது எப்படி அடிப்படையில சட்டத்தின் பேசுறோம். ஆட்சி? தீர்ப்பின் அடிப்படையில இது அராஜக பேசுறோம். ஆட்சி. அதிமுக நிலைப்பாடு இருங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் வந்து உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பை ஆதரித்த கட்சி அதிமுக. ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, பாஜக வந்து எதிர்ப்பு தெரிவித்து அடிச்சு விரட்டி பெண்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஆதரிக்குதா? இது இது எந்த அடிப்படையில் நீங்க இதை வந்து ஆதரிக்கிறீங்க? இப்ப அண்ணன் வன்னியரசு அவர்கள் கேட்பது வந்து இந்த கான்டெக்ட்குள்ளே இல்ல, இதையவே அவர் பேசிட்டு இருக்கணும். நான் அவருக்கு தெளிவா சொல்றேன். தமிழ்நாட்டுக்கே வரமாட்டாங்க. பதில் சொல்றேன், ஒரே நிமிஷம் பதில் சொல்றேன். தீர்ப்பை பத்தி பேசுறதுனால அவன் பேசுறான். நீங்க தான் இது தொடங்குனீங்க. சபரிமலையிலுமே தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாடு தான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. எப்பவுமே ஒரு நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னா அதை கேளுங்கன்னு சொல்றோம். அப்படி அதை சத்தி கேட்கலையாங்க, பாஜக கேட்கல, இல்ல அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அதுதான் சார் தப்புங்கறோம். அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்களா, இன்னைக்கு நீங்களே அதை செய்ய மாட்டேங்கிறீங்களா? நீங்களும் நீதிபதி சொன்னதுக்கு எதிரா போறீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்ட அதுக்கான தகுதி வரும்? ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை இருக்கானா? இருக்கு. ஆனா அந்த அளவு இல்லை. ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வாங்கும் இடத்துல இருக்கா? இப்போ அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் வைத்தது தான் உண்மையில கூர்மையான விமர்சனமா நான் பார்க்குறேன். அவர் சில செய்திகளை சொன்னார். அதிமுக இடையில செஞ்ச விஷயங்களால வந்து நாங்கள் முழுமையான நல்லாட்சியை கொடுக்க முடியாமல் போகுது என்று ஒரு சொன்னார். நான் அவருக்கு சொல்லுகிறேன், திமுக செஞ்ச டேமேஜை சரி பண்றக்கே அதிமுகவுக்கு வெகு காலம் பிடிக்குது ஆட்சிக்கு வந்தா. அதுக்கு என்னால் பட்டியல் போட முடியும். புரியுதுங்களா? அண்ணன் இப்போ சொன்னாங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 80 விழுக்காட்டை நிறைவேற்றி விட்டோம். நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன், 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி மயிலாடுதுறையில் ஒரு திருமணத்தில் பேசிய முதலமைச்சர் சொன்னார், வாக்குறுதியில் 100 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று. அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரட்டும், திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றப்பட வேண்டும்னு மக்கள்கிட்ட மனநிலை வந்துருச்சானா ஏன் வந்துருச்சு? ஏன்னா அதிமுக ஆட்சி இருக்கிற போது ஒரு காவல் நிலையத்திற்குள்ளேயோ தெருக்களிலேயோ கட்ட பஞ்சாயத்து, வெட்டு, கொலை, குத்து இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க சட்டம் ஒழுங்கு கையில் இருக்கும். இன்றைக்கு கூலிப்படைகளினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்குள் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து அண்ணன் பேசினாங்க. நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறே பதம். நான் 3 சோறுகளை சொல்லுகிறேன். ஒரு எஸ்ஐ, போலீஸ் எஸ்ஐ, யூனிஃபார்ம்ல இருந்த எஸ்ஐ பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டாங்க. திமுகவினுடைய கூட்டத்தில் பாதுகாப்பில் இருந்தவங்க. அவர்கள் மீது வழக்கு போட்டு 2 நாள் கழிச்சு தான் கைதே. 2 நாள் நாங்கள் இப்போ அறிவிப்பு கொடுத்த கைதே. அந்த பெண் எஸ்ஐ வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார். இது திமுகவினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பெண் போலீஸ் அதிகாரிக்கு இருக்கிற பாதுகாப்பு நாட்டில். 2வது, கொடி கட்டின காரில் பீச்சில் துரத்திட்டு போனவன், அவன் யார் என்னன்னு இது வரைக்கும் தெரியாது. அவன் திமுக கொடி தான் கட்டி இருந்தது. திமுக காரன் அல்ல, டோல்கேட்டில் பணம் கட்ட வேண்டாம் என்பதற்காக கொடி கட்டி இருக்கிறான் என்று அரசே சொன்னது. பெண்களின் பாதுகாப்பு. அதே போல் இன்னொருவன், அவன் பேர் மறந்து விட்டேன். அவன் வந்து அமைச்சர்களோட சில பெண்களை அவர்கள் அந்த நான் சொல்ல விரும்பல தொடர்புபடுத்தி ஒரு பெண் வந்து புகார் கொடுத்தார். அந்த புகாரில் அவனை கைது பண்ணணும் அப்படிங்கிற நிலை வரும்போது அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் போய் முன்ஜாமீன் வாங்குகிற வரை தமிழ்நாடு காவல்துறை காத்து கொண்டே இருந்தது. 1 வாரம் 10 நாட்கள் கழித்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை கைது செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு டோரெல்லாம் உடச்சு கைது பண்ணுறாங்க. அது வேற. அது பத்திரிகையில் பேசுகிறவன் எழுதுறவனை கைது பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு எதிரான அப்போ பெண்களுக்கு எதிராக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொடுமைகள் அரங்கேற்றப்படுகிறது. இந்த நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம இந்த டாஸ்மாக் 24 மணி நேரமும் டாஸ்மாக் இயங்குகிற ஒரு கொடூரம் இருக்கிறது. கஞ்சா புழக்கம், அதை தாண்டிய சிந்தட்டிக் ட்ரக்ஸினுடைய புழக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. நலத்திட்டங்கள் என்று வருகிற போது தாலிக்கு தங்கம் திட்டம் என்கிற திட்டத்தை எங்கள் அரசு நடைமுறைப்படுத்தியது. அம்மா அவர்கள் கொண்டு வந்தார், புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் நடைமுறைப்படுத்தினார். அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அந்த திட்டம் இன்றைக்கு இல்லை. வேலைக்கு செல்லுகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம் நிறுத்திவிட்டார்கள். லேப்டாப் கொடுக்கிற திட்டம், 50 லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலே லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம். இவர்கள் ஆட்சிக்கு வந்து 2022 மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் சொன்னார், நாங்கள் லேப்டாப்புக்கு பதிலாக டேப் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி 4.5 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுதுதான் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் தேர்வு வர இருக்கிறது. யாருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆர்டரும் யாருக்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எனவே எல்லா நலத்திட்டங்களையும் நிறுத்திவிட்டு நாட்டினுடைய சுமையையும் அதிகப்படுத்தி மூலதன செலவினங்களே இல்லாத அளவிற்கு வாங்குவதை அத்தனையும் நாங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்தோம்,
இதோட முடிஞ்சிருச்சுன்னா மூலதன செலவே இல்லைன்னு சொன்னா எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் நடக்கும், நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க? ஓகே, ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலை அதிகமாயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அந்த ஆட்சியை மாற்றணும், அதிமுக தான் வரணும்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்கன்னு சொன்னார் அவர். ஒண்ணு என்னன்னா, அப்படி நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு? அதான் பட்டியல் போட்டார். என்ன பட்டியல்? ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2.5 கோடி பெண்களுக்குமான பிரச்சனையா? அப்படி ஒரு நான் கேட்குறேன், பாஜக 17 மாநிலத்தில் ஆளுதில்ல, எங்கேயும் இப்படிலாம் ஒன்றும் நடக்கல. சொல்லுங்களேன். ஒரு நாட்டை காட்டுங்களேன். என்ற ஒரு மாநிலத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ பெண்களுக்கு எதிரான எந்த குற்றமும் நடக்காத ஒரு தேசம் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றது குற்றம் இல்ல சார், இல்ல குறிக்கிற வேண்டாம். ஒரு நிமிஷம். என்னன்னா, இல்ல மற்ற விருந்தினர்கள் காத்துட்டு இருக்காங்க. வைக்கும் போதே எல்லாரும் குறுக்க வருவீங்க. நான் வைக்க நான் அதனால தான் குறுக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க, அடுத்த விருந்தினர்கள்ட்ட போறோம். ஒண்ணு என்னன்னா, இந்த சமூக குற்றங்கள் குறைந்திருக்கிறதா, அதை நாம் சரியாக கையாண்டிருக்கிறோமா? அது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாம் கையாண்டிருக்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்பது 1,66,000 இன்னைக்கு 3,11,000 மாறி இருக்கிறது. எப்படி மாறும்? அப்போ இந்த தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. கல்வி இன்னைக்கு இந்தியாவில் 53% ரேட்டில், என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம். குணம் நாடி குற்றமும் நாடு. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கம் வந்து ஒரு யூட்டோப்பியன் கவர்மெண்ட் மாதிரி எல்லாத்தையும் நினைச்சதையெல்லாம் நடத்திட முடியாது என்பது எங்க மக்களுக்கு தெரியும். நீங்க தமிழர்களை வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக இட போட்ட வேண்டாம். அவங்களுக்கும் அரசியல் தெரியும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து திமுக அரசு நமக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கு, ஏதேனும் குறை இருக்கிறதா? இருக்கலாம். சில நிர்வாக பிரச்சனைகள், இப்போ தம்பி சுட்டி காட்டினாரு கல்யாண சுந்தரம், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்லது அதை கண்டும் காணாமல் இந்த அரசு இருக்கிறதா? இதுதான் இங்க முக்கியம். ஆனால் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது. திரு ஸ்ரீதர், ஆளுகிற கட்சி என்ன பண்ணிருக்கு, அதுவே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணுமா, இல்லை ஏற்கனவே ஆண்ட கட்சி என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த போட்டியை திமுக அதிமுகக்குள்ளேயே மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துறார்கள். இதில் மாற்றுங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போங்கிற அந்த சிந்தனை மக்கள்கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் வந்து வாக்காளர்கள் நம்பிக்கை பெற வேண்டும், அவங்க தான் வாக்களிக்க எதிரிங்கிற வார்த்தையவே விஜய் பயன்படுத்தி. அது என்னன்னா, அங்கே பாருங்க, எதுக்குன்னா தேர்தல் அரசியல்ல கொள்கை உண்டு. இல்லை உண்டு. கொள்கையை சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லணும்னா வாக்காளர்கிட்ட சொல்லுங்க. கொள்கையை சொல்லிட்டு நீங்க செய்யற திட்டத்தையும் சொல்லுங்க. கொள்கை அரசியல் மட்டுமே கொண்டு போய் வாக்காளர்களை திருப்திப்படுத்த முடியாது. அந்த சொல்றேன், சமத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம் இதே இல்லைன்னு சொன்னீங்க. இல்லைங்க, கொள்கையவே பேசிட்டு இருக்கீங்களா? தேர்தலில் வந்து நீங்க என்ன செய்ய மக்களுக்கு, நீங்க அவர் சொன்னார்ல, நீங்க தான் சொன்னீங்க, சாதாரண மக்கள் ஓட்டு போடுற மக்கள் என்ன செய்யறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு சொல்லணும்ல. அப்படித்தானே ஓட்டு போடுவாங்க. இப்போ நீங்க ஓட்டு போடுறீங்க. இல்ல சார், நீங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. இதுல என்னன்னா சார், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும்ல, எலெக்ஷன்ல ஒரு கேள்வி கேட்கப்படும், தேர்தலில் நீங்க போனீங்கன்னா விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். திமுக இத்தனை வருஷம் செஞ்சிருக்குங்க, அதிமுக இத்தனை வருஷம் செஞ்சுருக்காங்க, இவங்க செய்யாததை என்னங்க நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, என்ன செய்ய போகிறீங்க? இப்படி கேட்குறேன். மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 50 வருஷமாக ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் பார்த்துட்டோம், நாங்கள் செஞ்சதையும் பார்த்துட்டோம், கொள்கைன்னு சொல்லி கொள்ளடிக்கிற கூட்டத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். எப்படின்னா, எப்படி மாற்றம் வேணும்னா, ஏப்பா சொல்கிறத செய்யுங்க. நீங்கள் பெருசாக உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் என்னென்னமோ அளந்து விடுறீங்க, எது வேண்டாம். ஒன்று சொல்கிறேன். இல்லை சார், பட்டியல் போட்டாங்க சார். நீங்கள் நான் பட்டியல் கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பட்டியல் போடுறேன். செஞ்சதை பேசுவோம். இல்லை, அதாவது வாக்குறுதி, அதாவது ப்ராமிஸ், அதாவது கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு, நீங்கள் ஒரு ப்ராமிஸை சொல்லி ஒரு வாக்குறுதியை சொல்லித்தான் வாக்குகளை கேட்குறீங்க. அந்த ப்ராமிஸை நம்பித்தான் வாக்குகளை போடுறாங்க. திட்டங்களை சொல்லும்போது அந்த திட்டங்கள் என்ன திட்டமாக இருந்தாலும் சரி, ABCன்னு வச்சுக்கோங்க, எந்த திட்டமாக இருந்தாலும் அது தேர்தல் அறிக்கையில் தான் சொல்லுவோம். இப்போ அப்படி சொல்ல முடியாதுல்ல, ஆஃப்டர் ரெக்கார்டு சொல்ல முடியாது. எந்த ஒரு திட்டம் சொன்னாலும் தேர்தல் அறிக்கையில் சொன்னாலும், இந்த திருப்பரங்குன்றம், இந்த BJP, இந்த அண்ணாதி, நான் சொன்னேன், இதெல்லாம் இல்லாமல் ஒரு மக்கள் நிம்மதியாக இருக்காங்களா? கோர்ட்டில் சொல்கிறான், தி குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான மக்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஒரு நம்பிக்கையான ஒரு மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இதுதான் சார் கவர்மெண்ட்டு. இதுக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க, இதுக்கு தான் மக்கள் வாக்குகளை கேட்க போகிறாங்க, இதுக்கு தான் தேர்தல் 5 வருஷத்துக்கு வருது.
இப்ப இதுதான் தேர்தல் அரசியல். கருத்தெல்லாம் அப்பப்ப சொல்ல மாட்டீங்க. கருத்து அரசியல் வந்து செகண்ட், ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுக்க மாட்டீங்க. அது வந்து செகண்ட். ஓ, இது வந்து சொற்பொழிவு யாருக்கு கிடையாது. செய்யறது? இது சொற்பொழிவு கிடையாது. அதாவது தெரிஞ்சுக்கங்க டிஃபரன்ஸ். இங்கே தான் மாறுறீங்க. அதாவது கருத்துக்களை சொல்லி அதான் மக்கள் கொலைக்காக சொல்கிறாங்க. ஒருத்தர் என்னப்பா கொள்கைன்னு சொல்லிட்டு கொள்ளையை சொல்லிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதான் சொல்றாங்க மக்கள். சார், ரெண்டு கட்சிகளும் நீங்க இங்க ரெண்டு கட்சிகளும் என்ன பேசுனாங்கன்னு பாருங்க. கல்யாண சுந்தரம் ஒரு நான் அதை சொல்லல, நான் மறுக்கல. அதாவது ஆண்ட கட்சிகள் செய்த டெவலப் பண்ண நான் மறுக்கல. ஆளுங்கிட்ட செய்தி செஞ்ச நலத்திட்டங்களை நான் மறுக்கல. அது செஞ்சதை எப்படி மறுக்க முடியும்? அது போதாது. அதை விட ஊழல் ஜாஸ்தியா இருக்கு. 4000 கோடி மணல்ல ஊழல் இருக்கு. 1500 கோடிக்கு டாஸ்மார்க்ல ஊழல் இருக்கு. 10% வந்து ஒரு பாட்டிலுக்கு விற்கிறாங்க. எத்தனையோ பெண்கள், இளம் பெண்கள் போதையில் அடிமையாகி, வீட்டுக்கு வீடு போதையில் அடிமையாகி தங்களுடைய இல்லற வாழ்க்கையே இல்லாம வெளியே சொல்ல முடியாத கஷ்டப்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அடுத்த விஷயத்துக்கு அதுக்கு அடுத்து நான் திரு கல்யாண சுந்தரம் சொன்னார் இல்லையா, இப்ப நீங்க சொன்ன போதையா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், ஊழல் இருக்கட்டும், நிர்வாக கோளாறுகள் இருக்கட்டும், இதையெல்லாம் திமுக அரசை தட்டி கேட்டு சரியான ஆட்சியை கொடுக்குற வலு எங்ககிட்ட தான் இருக்குன்னு அவர் கிளைம் பண்றாருல, அவங்கள மீறி நீங்க எப்படி செய்வீங்க? அவங்க தானே பிரதான எதிர்க்கட்சியாக இங்க களத்துல இருக்கிறாங்க. அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்க சொல்றோம் எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் தான் நம்ம போட்டி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சரி, அவருக்கு ரைட்ஸ் இருக்கு சார். அவருக்கு அது உரிமை இருக்கு. உங்களுக்கு உரிமை இருக்கு. எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது யார் தீர்மானிக்க போறது? மக்கள். அதுதான் சொல்றேன். மக்கள் வந்து தீர்மானிக்க போறாங்க. மக்கள் வந்து தீர்மானிக்க போறது தான் ஒரு தேர்தல் வரப்போகுது. கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு வழக்கறிஞர். மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. இங்க திமுக தாவேக்க இடையிலான போட்டி அப்படின்றாங்க. இது வரைக்கும் ஆண்ட பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவையே அவங்க பொறுப்புல எடுத்துக்கலைங்கிற போது மாற்றுங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள தாவேக்காவுக்கான இடம் இருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்களே. அவர் சொன்னது குட் ஜோக் ஆஃப் தி இயர், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் இல்லை. நான் இதை ரெண்டாக சொல்கிறேன். ஒன்று, நியாயத்தின் அடிப்படையில், மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு நீங்கள் முதலமைச்சர் இருக்கைக்கு வரணும்னா உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும் அரசியலில் ஜனநாயகத்தை நோக்கின்னு கேட்குறேன். அதை தாவேக்காரர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இல்லை என்ன செய்வாங்கிறதுக்கான இது வரைக்குமான புரிதலாவது இருக்கா? என்கிட்ட இல்லை, மக்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்க? திமுக வந்து ஏற்கனவே பல முறை ஆட்சியில் இருந்திருக்கு, இந்த முறை இருக்குது. அதை வந்து இப்போ மக்கள் இறக்கி விடுற மனநிலைமையில் இருக்கிறாங்களா? இறக்கி விட்டால் ஏன் அதிமுக தான் ஏற்றி விடணும், உங்களை ஏன் ஏற்றி விடணுன்ற கேள்வியில் இருக்கிறீங்க. கரெக்ட். ரெண்டு விதமான புரிதல் அது. ரெண்டுமே ஊழல் தான். அதிமுகவும் ஊழல் தான், திமுகவும் ஊழல் தான். ஐயா கான்ஸ்டன்டைன் அவர்கள் சொன்னாங்க, இங்கே குற்றம் வந்து ஒப்பிட்டு பாருங்கள், பீகாரில் இவ்வளோ குற்றம் இருக்குது, அஸ்ஸாமில் இவ்வளோ குற்றம் இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலலாம் குறைவினார். நான் கேட்குறேன், ஏங்க பக்கத்து வீட்டுக்கார பையன் ரொம்ப பொறுக்கிங்க, மூணாவது வீட்டுக்காரங்க தருதலைங்க, ஏன் பையன் அவ்வளோ கிடையாதுங்க, சுமார் தருதல் தாங்க அப்படின்னு சொல்கிறது சரியான வாதமா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இவர் சொன்னார்ல இந்தியாவிலே குற்றம் கம்மின்னு, இந்த 21லேருந்து 25 வரைக்கும் புள்ளிவிவரம் இருக்குது. இல்ல சார், அவர் கேட்ட கேள்வி நான் சொல்லுங்க. இல்ல என்ன கேள்வி கேட்டார்னா, அவர் குறைவுன்றாரு. இல்ல குறைவுங்கிறது இல்ல, லாஜிக்கா அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை வராம எப்படி பார்த்துக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, என் புள்ள அந்த அளவுக்கு தருதலை இல்லைன்னு சொல்லணுமா, என் புள்ள தங்கமானவன் சொல்லணுமா? அதான் கேள்வி. இப்போ எப்படி சொல்றேன்? அது ஒரு உட்டோப்பியன் இல்ல சார். உட்டோப்பியன் இல்ல, நான் என்ன சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுங்க. எங்க உலகத்துல எங்க அப்படி என்ன முடிக்க விடல நீங்க, நீங்க இன்னும் முடிக்க விடல. இந்த புள்ளிவிவர கணக்குப்படி 2012 கொலைங்க 2023 நடந்திருக்கு. இது 2021 ஒப்பிடும் போது அதிகமானா அதிகம். நீங்க 2021 இவ்வளவு கொலை இருந்ததுங்க, இப்போ நாங்க வந்து பாருங்க கட்டுப்படுத்தி குறைச்சிட்டோம்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்புறம் 2024 அது 2540 கொலையாக கூட்டியிருக்கு. போட்டி 23க்கு இருந்தாலும் முன்னேற்றத்தில் போட்டி குற்றத்தில் என்னங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, ஏங்க இது எந்த புள்ளி வரும்? இப்ப பாத்துருக்கேன் புள்ளி வரது. நீங்க உங்க NCRP-ல இருக்கா அதிகாரப்பூர்வமா நீங்க பண்ற ஃப்ராடுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களை மாதிரி நீங்க பண்ற ஃப்ராடுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. ஒண்ணு இன்னொன்னு, நீங்க பேசினா ஃப்ராட் இல்ல, நீங்க பேசினா ஃப்ராட் இல்ல, நியாயத்துக்கு நீங்க பொறுத்துக்கிறீங்க. நாங்க பேசினா ஃப்ராட், நாங்க நீங்க பேசின பிறகு
நீங்க நான் சொல்றது பேசுற பிறகு NCRP. இருங்க, ஒரு நாட்டினுடைய NCRP கிட்ட ஒன்றிய வாங்க. அரசு கொடுத்தது. நீங்க பேசுற நீங்க உங்க பிறகு பக்கம் பேசுங்க. நான் கூகுள்ல இல்ல, பார்த்துட்டு பேசுங்க. நான் கூகுள்லயும் பார்த்துட்டு நெட்ல எடுத்துட்டு இல்ல, குறிப்பிட்டிருக்கேன். உலகத்துல எந்த நாட்டுல எந்த மாநிலத்துல இந்த மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இடத்துல எந்த அரசாங்கமும் இதை செய்ய முடியும்னு கேட்டார். அது நீங்க ஏதாவது ஒன்று பதில் நான் சொல்லுங்க. பதில் சொல்றேன் பாருங்க. சரி, அப்பதான் விளக்கம் கேட்க முடியும். ஒரு பொறுப்பெடுத்துக்கிற அரசு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் நாட்டை முன்னேற்றணும்னு சொல்லணுமா பின்னேற்றம் செலுத்தணும்னு சொல்லணுமா? ஒரு பொறுப்பேற்கிற அரசு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து குற்றங்களை குறைக்கணும்னு சொல்லணுமா கூட்டணும் சொல்லணுமா? உட்டோப்பியன் தியரிங்க இது. அதனால குற்றங்கள் நிகழ்தாங்கன்னு செய்யணும். நிகழ்வுன்னு சொல்றதோ அதை கட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்றதோ சரியானது. அவர் சொல்றேன் என்சிஆர்பி ரிப்போர்ட் படியே, சரி, என்சிஆர்சி ரிப்போர்ட் படியே இந்த 5 ஆண்டுகள்ல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான நிகழ்த்தப்பட்ட குற்றம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல்ல சார். நீங்க இப்ப இந்த ஒண்ணு மட்டும் காட்டுங்க சார். இனிமேல் நான் வாதத்துக்கே வர மாட்டேன். காட்டுறேன் சார். நீங்க இந்த தைரியம் இருந்தா நான் சொல்றது இல்ல சார். அதிகமான அளவு உத்தரப்பிரதேசம் நடக்குது. 6 மாநிலம் அதிகமா இருக்குது. நான் ஒரு ரிப்போர்ட் நீங்க சொல்றது தவறு. இல்ல, ரவிக்குமாரே பேசியிருக்காரு. சார் அவர் எப்படி சொல்லி நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி சார், பதில் சொல்ல அலோவ் பண்ணுவான் சார். ஒருவேளை தவறு இருக்குன்னு வச்சுங்களேன், என்னோட தவறு இல்ல, அது வந்து இதோட NCRP சார். நான் பார்த்துட்டு தான் சார் சொல்றேன். தாழ்த்தப்பட்டோர் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல், பெண்கள் மீது நடத்தப்படுற தாக்குதல், ஆணவ படுகொலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்றோம். சரி, தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகளை ஆதரித்து பேசிய ஒரே தலைவர் வந்து நாத்தாக்கா தலைவர் தான். எனக்கு தெரியும் சார். அப்ப எப்படி வந்து நீங்க வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தடுக்கும்? இருங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஆணவ படுகொலைகள் தொடர்பா வந்து நீங்க வந்து என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னா அது இல்லன்னு சொல்லிட்டு நான் திமுக வீழும் நான் சொல்றேன். ஏன்னா முக்கியமா இளைஞர்கள் நோக்கி அவங்களுக்கு கொடுத்தது வந்து அரசு வேலைகள்ல 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் உண்டு பண்ணுவோம். இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்புகள் இன்னை வரைக்கும் வந்திருக்கிறது ஒரு 30,000 சில்லற, அதிகபட்சமாக போனால் 40,000 வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணல. இது ஒன்று. ரெண்டாவது, 75% வேலை வாய்ப்புகளை உள்ளூரில் இருக்கிற தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு உறுதிப்படுத்துவோம்னு சொன்னாங்க. இதுக்கு பணம் தேவையில்லை, இதுக்கு வெறும் கொள்கை அரசியல் தான் எடுக்கணும். பெண்களுக்கான சார் நீங்க உங்க வாக்குறுதி பார்த்து சொல்றேன். பெண்களுக்கான இடஒதுக்கீடு அரசு வேலை இல்லை, 30லேருந்து 40 விழுக்காடா ஏற்றணும் அப்படின்னு நான் 30லேருந்து 40 மாற்றணும். இது அவர்கள் கொடுத்தது. நீங்க நான் முதல்வன் கொடுக்குறீங்க, புதுமை பெண் கொடுக்குறீங்க, அங்க போன பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கல, வாத்தியார் வரல. இல்ல சார், நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் வீழும் சொல்றேன், ஏன் வீழும் நான் சொல்றேன், ஏன் வீழும் அந்த இடத்தை பேசிட்டோம் சார். நான் என்ன சொல்றேன், திமுக தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. நீங்க சொல்றது புரியுது. ஒரு நிமிஷம் அலோவ் பண்ணுங்க. இலவச பேருந்து வருது, ஆனா பேருந்து ஓடல, பேருந்து தனியார் மயமாவது. 4 பேருமே இல்ல, எனக்கு புரியுது. நீங்க 4 பேருமே நான் என்ன சொல்றேன்னா திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவதற்கான மனநிலை மக்கள் அந்த புள்ளின்னு சொல்லல, அந்த புள்ளின்னு சொல்ல. இப்ப யாரை நம்பலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வா. அப்படி ஏன் இதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணும்போது யாரை நம்பலாம் அப்படின்னு போகும்போது அதிமுக நம்ப முடியாததுக்கு நான் சொன்ன ஏற்கனவே ஊழல் பின்னணி இருக்கு. ரெண்டாவது இப்ப பாஜக இருக்குது கூட. பாஜக வந்து நிச்சயமான பலவீனம் தான் தமிழ்நாட்டில். அதை வந்து மக்கள் விரும்பல. அதற்காக திமுக பாஜக பக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடுமையான பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கு. ஐயா உங்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், ஐயா கருணாநிதி சிலையை இவரை வந்து திறந்து வைங்க அப்படின்னு கேட்போம். நாங்கள் கடுமையான எதிர்ப்பு. ஐயா நாங்கள் நாணயம் வெளியிட போகிறோம், கடுமையான பாஜக எதிர்ப்பு, எங்கள் நாணயத்தை கொஞ்சம் வந்து வெளியிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயா எங்களுக்கு கடுமையான திமுக எதிர்ப்பு, நாங்கள் விட மாட்டோம், கேலோ இந்தியா வந்து நடத்திட்டு போங்க பிரதமர்னு நாங்கள் கூப்பிடுவோம். பிரதமர் அங்கே போருக்கு போனால் நாங்கள் முதல்ல இந்தியாவில் எங்கேயுமே போகல, கடுமையான பாஜக எதிர்ப்பு, நாங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு சென்னையில் ஊர்வலம் போவோம். இந்த பாஜக எதிர்ப்பு மக்களும் பார்ப்பாங்க. அப்படியே ஆர்எஸ்எஸ் கொடுத்த கலந்துக்கிட்டு சேர்த்து சொல்லுங்களேன். சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் கொடுத்த பேசுறது சேர்த்து சொல்லுங்க. அதை நீங்க சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு முழு உரிமை கொடுக்குறேன், அதுக்கு முழு உரிமை கொடுக்குறேன். நீங்க எது வேணா பேசிக்கீங்க, ஏன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல விருப்பப்படுறேன். சரி, நம்ம தனியா பேசிங்க, உங்களுக்கு பதில் இறுதி சுற்றுக்கு வந்துரும். அதனால அந்த வாய்ப்பை நாம் தமிழர் கொடுப்பாங்க நான் சொல்றேன். சரி, ஓகே. கூட்டணி பலம்ங்கிறது ரொம்ப முக்கியம், வேட்பாளர்களுடைய பலம்ங்கிறது ரொம்ப முக்கியம், கட்சிகளின் கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவரின் செல்வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற போது திமுகவுக்கு நிகராக திரு ஸ்டாலினுக்கு நிகரான இந்த பலம் அப்படிங்கிறது எதிர்த்தரப்பில் இருக்குங்கிறத வெளிப்படையாக நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரியே கடந்த தேர்தலும் இந்த தேர்தலும் நீங்கள் ஒப்பிடுங்க. கடந்த தேர்தலில் இதே கூட்டணி தான், நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இதே நீட்டாகட்டும் எல்லா பிரச்சனைகளும் கடந்த தேர்தலில் பேசிய பிரச்சனைகள் தான், இதில் ஒரு மாற்றமும் கிடையாது. அப்பவும் இப்பவும் என்ன வித்தியாசம்னா புதிதாக
விஜய் அவர்களுடைய கட்சி வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ திமுகவிற்கு கடந்த 50 ஆண்டுகளாக 71க்கு அப்புறமா மீண்டும் 2வது முறை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அது நாங்கள் பார்க்க வேண்டாம், அவங்களே பார்த்துக்குவாங்க எப்படி வரக்கூடாது அப்படின்றத. அப்போ அந்த வரலாறு இருக்கும்போது கடந்த தேர்தலில் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, அதில் ஜெயலலிதா அப்படின்னு மிகப்பெரிய ஆளுமை இருந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமின்ற புது தலைவர் வந்து 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்து இவர்கள் சொன்னார்கள் கடந்த தேர்தலில் நாங்கள் 200 இடம் ஜெயிப்போம், 210 இடம் ஜெயிப்போம்னு. ஆனால் நாங்கள் எதிர்கூட்டணியாக இருந்து 75 இடங்களை ஜெயித்தோம். அப்பவும் எங்களுடன் இருந்த நிறைய கட்சிகள் வெளியே போனன. தேமுதிக வெளியே இருந்தது, தினகரன் அவர்கள் வெளியே போனார். இது எல்லாத்தையும் மீறி வெளியே தான் இருக்காங்க, இப்போ வெளியே தான் இருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க 75 இடங்களை நாங்கள் ஜெயித்தோம். இப்போ இந்த தேர்தலில் எந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுக்கணும்? மீண்டும் நான் சொல்கிறேங்க, நேற்று தமிழனி பலத்துக்கு வாங்கல, பலத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ இல்லை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கீங்க சார், அதே மாதிரி 21 மாதிரியே உங்க கூட டிடிவி தினகரன் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, தேமுதிக சொல்லல, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையேயான பிரச்சனை, அதிமுகக்குள்ள பிரச்சனை, இதை எப்படி சமாளிக்க போறீங்க? கண்டிப்பா இன்னும் 5 மாதம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ் நடத்துறதுக்காக 50 கோடி ரூபாய் வரி பணத்தை செலவு செய்கிறாரு. தூய்மை பணியாளர்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டொன்றுக்கு வெறும் 13 கோடி ரூபாய் தான் தேவை. அதை செய்யறதுக்கு கூட இவங்களுக்கு மனம் இல்லை. அப்ப மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த அரசாங்கம் பாமர் மக்களுக்கான அரசாங்கமா இல்ல செல்வந்தர்களாக கார் ரேஸ் ஓட்டுகின்றார்களே அவர்களுக்கான அரசாங்கமா நிச்சயமா பார்க்க தான் செய்வாங்க. இவங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு மீண்டும் மீண்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நான் மீண்டும் சொல்றேன், இவர்கள் நடத்துவது மார்க்கெட்டிங் ஆட்சியை தவிர மக்களுக்கான ஆட்சியே கிடையாது. மார்க்கெட்டிங்லே மீண்டும் வென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட 26 தேர்தலில் கிடைக்காது என்று அது நிச்சயமாக நிறைவேறும். சரி, மார்க்கெட்டிங் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி திமுக இல்லை, அதனால மக்கள் அகற்றுவார்கள். 2017 ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டினுடைய அரசு வேலைகளில் யார் வேணாலும் வேலை பார்க்கலாம், ஆனால் 2 வருஷத்துக்குள்ளே அவங்க தமிழ் படிச்சுக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே என்ன சொன்னோம் அப்படின்னா, எந்த அரசு தேர்வாக இருந்தாலும் தமிழில் முதல் தேர்வு இருக்கும். தமிழ் தேர்வை பாஸ் பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீ அரசு வேலைக்கு வர முடியும். 100% வேலையும் தமிழனுக்கு ஆகிட்டா இல்லையா? நாங்கள் சொன்னதை செஞ்சுருக்கோமா இல்லையா? 40% அரசு வேலையில் பெண்களுக்கு யார் கொடுத்தா? நாங்கள் தானே கொடுத்தோம். முதல்ல அதை 30% கொண்டு வந்தது நாங்கள், 40% ஆக்குனது நாங்கள். தமிழ்நாட்டினுடைய பஞ்சாயத்து தேர்தலில் 33% இடஒதுக்கீடோடு முதல்ல 96ல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தினது திமுக. எனவே பெண்களினுடைய பங்களிப்பை சமூகத்தில் அதிக அளவில் வளர்த்து வந்ததில் திமுகவினை போல் நாங்கள் விதை போட்டோம். அதன் பிறகு அதை நாங்கள் 33 இருந்ததை ஜெயலலிதா அம்மையார் 50 ஆக்கினார், மறுக்கலை. பட் முதல்ல 33 போட்டு நாங்கள் தான் ஆக்குனது. ஒவ்வொரு இடத்திலும் இந்த சமூகத்தில் பாதி அளவு இருக்கக்கூடிய பெண்களுக்கான படிப்படியான வளர்ச்சியை தான் நம்ம கொடுக்க முடியும். எடுத்த உடனேயே அவங்க ஏன்னா நம்ம சமூகத்தில் பெண்கள் 80-90 வரைக்கும் படிக்காமல் இருந்தார்கள். அவங்கள படிக்கிறதுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு கொண்டு வந்ததை தான் 5000 இருந்தது, 10,000 ஆச்சு, 10,000 25,000 ஆகும்போது தான் அந்த திட்டத்தை நிப்பாட்டி தான் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, தங்கத்துக்கு தாலி, தாலிக்கு தங்கம்னு கொடுத்தாங்க. கொடுத்து கொண்டு வந்துட்டு என்ன ஆயிட்டுனா, 2017 இருந்து 20 வரைக்கும் 4,25,000 அப்ளிகேஷன்ஸ் நின்று போச்சு. அப்போ அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும்பொழுது தான் அந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டமாக உடனே பெண்கள் கையில் மாதம் 1000 ரூபாய். இன்றைக்கு 30% பெண் மகளிர் அட்மிஷன் கல்லூரிகளில் கூடியிருக்கிறது. எனவே திமுகவினுடைய கொள்கை திட்டங்கள் என்பது பாதிக்கப்பட்டவர்களை அல்லது மகளிரை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை அடிப்படை திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி வேணும்னு மக்கள் நினைக்கிறார்கள். மீண்டும் திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். நீங்க அதிமுக திட்டங்களையே நீங்க எல்லாம் கொண்டு வரங்காட்டி அவர் கேட்கிறாரு. சரி, கூட்டணி பலம் ஏற்கனவே 2021 இருந்த உங்களுடைய கட்சியின் செல்வாக்கு, கட்சி தலைவரின் செல்வாக்கு, உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கமான ஒரு சூழல், கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இணக்கமான சூழல், இதெல்லாம் ஒரு சூழலை உருவாக்கி இருக்கா உங்களை வெற்றி பெற வைப்பதற்குங்கிறதுக்கான பதில்? ஆமாம், நிச்சயமாங்க. அதாவது இந்த 2000 ஆண்டு முடிஞ்சு இந்த 25 ஆண்டில், இந்த 1/4 நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமான சவால்களை எதிர்கொண்ட தலைவர்னு ஒரு கட்சி தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான்.
ஒரு பக்கம் துரோகிகள், இன்னொரு பக்கம் எதிரிகள், ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் அவர் எதிர்கொண்டார். அவரை வந்து ரொம்ப பலகீனமான தலைவராக இவர்கள் சித்தரித்தார்கள். உறவாடி கெடுப்பவர்கள்னு சிவி சொன்னதை விட்டுட்டு எல்லாம் நடந்தது. அத்தனையும் முடித்து அத்தனை சூழ்ச்சிகளையும் வீழ்த்தி 4.5 ஆண்டு கால ஆட்சியை நடத்தியே காட்டினார். 1 மாதத்தில் முடியும், 2 மாதத்தில் முடியும் சொன்னாங்க. பிறகு எதிர்க்கட்சியாக வந்து அவரால் தலைவராக வந்து விட முடியுமா? தலைவராக தன்னை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார். 2021 எங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்த துரோகிகள் யார் எங்களை தோற்கடிக்க வேலை செய்தார்களோ அவர்களை இந்த கட்சி அப்புறப்படுத்தி விட்டது. எனவே இந்த கட்சி பலமடைந்திருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கூட்டணி. பாரதிய ஜனதா வந்ததால் உங்களுக்கு வந்து பலகீனமாய் விடுவீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். திமுகவிலே கூட்டணி, நீங்களே குறிப்பிட்டு சொன்னதை போல வெகு காலமாக அந்த கூட்டணி இருக்கிறது. அந்த கூட்டணியிலே கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளுக்கு வாக்குகள் இருக்கிறதா என்று பார்த்தால் தான் சிக்கலாக இருக்கிறது. நீங்கள் காங்கிரஸ் கட்சி 15 வருடம் தொடர்ந்து 3 முறை இந்தியா முழுவதும் ஆட்சி இழந்து அந்த கட்சி இருக்கிறதா இல்லையா என்கிற நிலை, இன்னும் சொல்ல போனால் எங்கள் மரியாதைக்குரிய தலைவராக இருந்த ஐயா காளிமுத்து அவர்கள் சொன்னதை போல கருவாடு மீனானாலும் ஆகலாம், காங்கிரஸ் இனி நாடாளாது என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒன்று. சிபிஐ சிபிஎம் கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. சிபிஐ கதிரறிவால் சின்னத்தையே இழந்து விட்டது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சேர்த்து 2 கட்சிகளுக்கும் சேர்த்து 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதில் 4 பேர் இங்கே திமுகவை நம்பி. ஒன்று கேரளா, இன்னொன்று ராஜஸ்தான். அது எப்படி வென்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. இப்படி இன்னொன்று மதிமுக. அந்த கட்சி நேராகவே சொல்லுகிறது, இத்தனை சீட்டு கொடுத்து என்னை நீங்கள் தேர்தலிலே நிற்க விட்டால் தான் எங்கள் கட்சியின் அங்கீகாரமே தப்பிக்கும், எனவே நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த கட்சிகள். ஒரே ஒரு கேள்வி மட்டும். இவர்கள் நீங்கள் பட்டியல் போட்டீங்க இல்லையா, காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுகலாம், இவர்கள் எல்லோரையும் ஏன் எடப்பாடி பழனிசாமி சிவப்பு கம்பளம் வைத்து வரவேற்றார் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று? இல்லை, அது முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு கேள்விக்கு வந்துடுறேன். இல்லை, சிவப்பு கம்பளம் கொடுத்தது எங்க எப்போ கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஒன்று பிரச்சாரத்திலேயே கொடுத்தாரு. அந்த இப்போ இந்த மாதிரி தவிக்குது இல்லைங்களா இந்த கட்சிகளை மேடேற்றி விடலாம் என்கிற நல்லெண்ணத்திலே கூப்பிட்டோம். புரியுதுங்களா? சரி, வரமாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? அது ஒரு பக்கம். இதே மாதிரி தான் கட்சிகளினுடைய நிலை என்பது இந்த திமுகவோடு சேர்ந்த பிறகு தேய்ந்து 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 காங்கிரஸ் கட்சி 63 சீட்டுகளை வாங்கியது. மிரட்டி வாங்கினார்கள் என்று சொன்னால் சங்கடப்படுவார் அண்ணன். நான் அதை இப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் சொல்லிட்டீங்க. இல்லை, ஆனால் 63 சீட்டு வாங்கிய கட்சி கூட்டணியிலே சேர்கிற எங்களோடு வருகிற கட்சி எல்லாம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பாரதிய ஜனதாவோடு போனால் தேய்ந்து போய்விடும் என்கிறார்கள். வளர்ந்த கட்சி அடுத்த தேர்தலிலே 70 சீட்டுலவா வாங்க வேண்டும்? 63க்கு பிறகு 25 ஆகி இந்த முறை அதுவும் கிடைக்காது என்கிற நிலை இருக்குது. வந்தும் தேடியும் போனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் கொஞ்சம் கோர் ஓட்டோடு இருக்கிறாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதை நான் மறுக்கவில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு. வருவாங்கன்னு இன்னும் ஆசை இருக்கப்போ அதனால ஒரு பாராட்ட சொல்லிடுவோம்னா நான் வந்து இருக்கிற ஃபேக்டை சொல்றேன். அப்ப கூட்டணி கட்சிகள் எங்களிடம் இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் கூட எந்த கட்சிக்கும் ஓட்டு. சரி, இன்னொரு கேள்வி சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. பாஜக தவிர வேறு கட்சிகளோடு வலுவான கூட்டணியை அமைப்போம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதற்கான சமிஞ்சைகள் தெரியுதா? இல்ல, அது எங்களுக்கு தெரியுது. அதாவது ஒரு தேர்தல் என்று வருகிற போது அந்த தேர்தல் காலத்திலே கூட்டணிகள் உறுதி செய்யப்படும். அந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தலில் கூட்டணியிலே நின்ற கட்சிகள் நாங்கள் ஆளுங்கட்சியாக மாறிவிட்டால் ஆரோக்கியமான எதிர்க்கட்சிகளாக அவர்கள் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அப்படித்தான் அதிமுக இதுவரை அணுகியிருக்கிறது. நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகும் அந்த ஜெயிச்ச கட்சிக்கு துதிபாடிக்கொண்டே இருக்கிற அந்த அரசியல் அதிமுக என்னைக்கும் கிடையாது. அதனால எங்களுடைய தேர்தல் கூட்டணி என்பது வலுவாக அமையும். இப்பொழுது இருக்கிற கூட்டணியே வலுவானதுன்னு நான் சொல்றேன். நீங்க பாரதிய ஜனதா என்பது இப்ப அண்ணங்களே சொல்லுவாங்க 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 4 MP வச்சுட்டு இருந்துச்சுன்னு சொல்லி. 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது, RSSம் பிறந்தது. நான் ஃபேக்டை சொல்கிறேன். எனக்கு அது அவங்க வளர்ந்தாங்க. இன்னைக்கு 100 ஆண்டுகளை 2 இயக்கமும் கொண்டாடுது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் காவி அடிக்கிறது RSS. பாஜக என்னன்னா அது நல்லதா கெட்டதாங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கெல்லாம் 2 பிரச்சனைகள் இருக்கலாம். ஃபேக்டை சொல்றேன் நான். தமிழ்நாட்டிற்குள்ளே பாரதிய ஜனதா இன்றைக்கு அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தேர்தல் அரசியல் என்று வருகிற போது, கொள்கை அரசியல் சொல்லல நான், தேர்தல் அரசியல் என்று வருகிற போது எண்ணிக்கை அடிப்படையிலும் அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி என்பது அதிக மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிற கூட்டணியாக இருக்கிறது. நீங்க எத்தனை கட்சிகளோடு கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல, அதிமுக குறைந்த கட்சிகளோடு கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதல்ல, வலுவான கூட்டணியாக இருக்கிறார்களா, வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய கூட்டணியாக இருக்கிறார்களா என்பதன் அடிப்படையில் அவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக தெரிகிறார்கள். இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்த உடனே இது ஒரு மிக பிரமாணமான ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம்னு தான் சொன்னார். சொன்னதுக்கப்புறமும் வந்து இன்னும் யாரும் அந்த கூட்டணியில் யாரும் போய் சேரலை. வருவாங்க, இன்னும் வந்துக்கிட்டு இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவரை வரலை அப்படிங்கிற செய்தியத்தை நான் சொல்ல வரேன். நான் இப்போ இதுக்கு பின்னாடி வந்து திமுக தலைமையிலான அணி
அப்படின்னா எல்லாம் அப்படியே வந்து நாங்கள் 2016 அப்படியே தான் அந்த அணியை வந்து நாங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களை எப்படியாவது கரை சேர்த்தலான்னு சொல்லி அழைச்சாரு, நீங்கள் யாரும் போகல. அதாவது கரையாக இருக்கிறதுனால நாங்கள் போகல. அந்த கூட்டணியே கரையாக இருக்குது, அதனால் நாங்கள் போகல. நாங்கள் வந்து தூய்மையான அணி, அதனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதனால் வந்து இதில் ஒன்று. ரெண்டாவது, அடிப்படையில் வந்து எதுவுமே வந்து எந்த செயல் திட்டத்தையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். ஒன்று, நீங்கள் ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். 2023 40 கிலோ மாட்டு இறைச்சி குஜராத்தில் வச்சுருந்ததாக சொல்லி 3 இஸ்லாமியர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். இது எந்த அடிப்படையில் அவங்க கொண்டு வராங்க? அங்கே வந்து கட்டாய மதமாற்றம் தடை சட்டம் இருக்குது. மைக்கேல்பட்டி லாவண்யா தற்கொலை செய்த போது கட்டாய மதமாற்றம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பதற்றம் உருவாக்கப்பட்டது. அந்த பதற்றத்தின் அடிப்படையில் வந்து சிபிஐ என்ன சொன்னிச்சு, நீதிமன்றம் வந்து அப்படி கட்டாய மதமாற்றம் நடக்கலைன்னு சொல்கிறேன். அப்போ இந்தியா முழுக்க அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சித்தாந்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத அடிப்படையில். இப்போ முத்தலாக் தடை சட்டம் எந்த அடிப்படையில் கொண்டு வராங்க? காஷ்மீரை ஏன் 370 ரத்து செஞ்சாங்க? ஏன் வந்து தில்லி சீர்திருத்த மசோதாவை ஏன் கொண்டு வந்தாங்க? எதற்காக வந்து வேளாண் திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க? எதற்காக எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க? இவை எல்லாவற்றையும் ஆதரித்த கட்சி அதிமுக. நாங்கள் வந்து பாஜகவோடு இருந்ததுனால நாங்களாம் ஆதரிக்கலன்னு இல்லை. முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரிச்சாங்களா இல்லையா? காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர்னு சொல்லி அங்கே ராஜ்யசபாலையில் வந்து எம்பி வந்து நவநீதன் வந்து வெளிப்படையாக சொன்னார். கேளுங்க, நிலைப்பாடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருங்க, என்ன சொல்கிறேன். என்ஐஏ அப்படிங்கிறது இன்றைக்கு வர ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் குறிவச்சு வேட்டையாடுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் பேசுறோம். எங்க நிலைப்பாடு தான் நாங்க பேசுறோம். திமுக கூட கூட்டணி சொன்னீங்க சார். நீங்க கல்யாண சுந்தரம் அவர் சொன்னீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நீங்க பாஜகவோடு கூட்டு சேர்ந்தாலும் அவருடைய கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்துல சரியானதா இல்லையான்னு பார்த்து ஏத்துக்கணும். அப்ப இந்த திட்டத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க தன்னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்து, இந்த பின்னணியிலிருந்து மதச்சார்பற்ற அணி, மதச்சார்புள்ள அணி அப்படின்னா அதிமுக பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மதச்சார்புள்ள அணி. மதச்சார்பற்ற அணி அப்படின்னா திமுக தலைமையிலான அணி. இதுதான் நான் சித்தாந்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அப்போ இதை திமுக அணியை வீழ்த்த வேண்டும் நினைச்சாங்கன்னா அதிமுகவால் மட்டும் முடியாது, பாஜக சேர்ந்து முடியாது. அப்போ தனியாக 2 குழுக்களை நியமிக்கிறாங்க. அது ஒட்டு குழுக்களாக இருக்குது. அது நாம் தமிழர் சீமானும் நம்ம விஜய் 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போ இவர்களை வைத்து தான் முழுமையாக நீங்கள் பாருங்களேன். நீங்கள் திமுக எதிர்ப்பா நாம் தமிழர் இல்லை மீண்டும் விஜயா அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இல்லை இல்லை, ஏன்னா அப்படி வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு அசாத்தியமான ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு அணிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான. அதுல தான் நாங்க இருக்கிறோம். ஸ்ரீதர், திரு வன்னியரசு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளி. ஸ்ரீதர், பாஜக எதிர்ப்புங்கிறதா இந்த தேர்தலுக்கும் பிரதான புள்ளியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதுதான் மதவாதம் வெர்சஸ் மதச்சார்பின்மைன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக வளர விடாம பண்றதும் பாஜக எதிர்ப்பை யார் தீவிரமாக கையாள போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள்னா, நீங்கள் திமுகவை விட அதை வீரியமாக செய்கிறோன்றதை களத்தில் காமிக்கணும். அந்த செயல்பாடு அடிப்படையில் நீங்கள் அதிக வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு தேர்தலில் நீங்கள் முதல்ல சொன்னதை தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரையில் சொன்னீங்க இல்லையா, ஒரு கூட்டணி பலம். எஸ், கரெக்டு தான். ஒரு கூட்டணி பலம் இருக்கணும் சார். பாஜக வேணும்னு தான் இந்த கூட்டணியே இருக்கு. சொல்கிறேன் நான், கூட்டணி இருக்கணும். நான் சொல்லி முடிச்ச கூட கேளுங்க. அந்த கூட்டணி இருக்கணும். நாங்கள் தான் தமிழக வெற்றி கழகம் தான் கூட்டணியில் வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த கட்சியும் சொல்லாத ஒரு புதிய மாற்றத்தை, புதிய முன்னெடுப்பை வச்சிருக்கிறோம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் வரவும் இல்லை. வரல, அது வேற விஷயம். வருவாங்க. இல்லை, சொல்லியே இல்லை, வராட்டிலும் அதுக்கு பேர் தான் சொல்கிறேன் சார். வருவாங்கன்னு தானே சொன்னீங்க. ஆமாம், சொல்லி வரலையே. தேர்தல் முடிகிற தேர்தல் எலெக்ஷன் வர வரைக்கும், தேர்தல் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, தேர்தல் எலெக்ஷன் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கூட்டணி அமையும். நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட்டணி விலை இருக்கு. உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ரெண்டாவது தலைவரை பற்றி கேட்டீங்க. ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தலைவர், ஒரு ஈர்ப்புள்ள தலைவர், மக்களிடத்தில் ஈர்ப்புள்ள தலைவர் யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கு? தமிழக வெற்றி கழகத்து தலைவர் தான் இருக்குது. ஏன்னா
வர்ற கூட்டம்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கல்ல, அதனால தான் கூட்டணி இப்போ பிரச்சாரத்தெல்லாம் முடக்கணும். எல்லா டிவியும் கவர் பண்ணீங்கல்ல. கூட்டம்னு பேசுனீங்கன்னா அப்புறம் கரூரும்பாங்க, அது வேற மாதிரி இருக்கும் கூட்டணி. நீங்கள் கரூர்னு சொல்லுங்கள், எதையும் சொல்லுங்கள். ஆனால் யதார்த்த நிலைமை இன்னைக்கு வரப்போகிற தேர்தலில் வெளிநாட்டில் உள்ள வாக்காளர்கள்லாம் இங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் ஓட்டு போடுறதுக்கு. ஆச்சா, ஏன் இவ்வளவு அதிர்ச்சி? ஆமாம், அந்த பார்வையில் இந்த பார்வையை நீங்கள் சிரிக்கிறதே கவுண்டிங் எனக்கு தெரியும். கவுண்டிங்கில் பாருங்க, இப்போ சிரிப்பீங்க. அப்போ ஒன்றாச்சா, அதுக்கடுத்து வேட்பாளர் அடுத்து வேட்பாளர்கள் வந்து கரைபடியாத வேட்பாளர்கள் புதுசாக நாங்கள் இறக்குறோம். வேட்பாளர்கள் மக்கள் ஏற்பார்கள். அப்புறம் மக்கள் கூட்டணி யார்கிட்ட இருக்கு? மக்கள் யாரை விரும்புகிறாங்க? ஓட்டு போடுறவங்க யாரை விரும்புகிறாங்க? தலைவர் விஜய் அவர்கள் தான் விரும்புகிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இல்லை, நான் கேட்ட கேள்வி பாஜக வேணும் பாஜக வேணாம் அப்படிங்கிறதுக்கான தேர்தல் இது. பாஜக வேண்டான்னு யாரு தீவிரமா வீரியமா எதிர்க்க போகிறார்களோ அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள்னு திரு வன்னியர். அது அவருடைய பார்வை சார். இல்ல சார், அதுதான் இது நீங்க சொல்றீங்க. அது ஒரு நீங்க நரேட்டிவ் செட் பண்ண கூடாது. இருங்க, நான் சொல்றேன். நான் சொல்லிடுறேன். ஒரு நோடி சார், நீங்க நான் சொல்லிடுறேன். அது எனக்கு தெரியும். என்ன சொல்ல வரீங்க. அது ஒரு நரேட்டிவ்ஸ். மக்களுடைய பாஜக கொள்கை எதிரி நீங்க தானங்க சொன்னீங்க. நரேட்டிவ் நீங்க தான் சொல்றீங்க. எங்களுடைய நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்றத்துக்கு தான் போட்டின்னு சொல்லியாச்சு. அதுலயே அடங்கிருச்சு. மற்றதெல்லாம் எங்களுக்கு போட்டியாளரே இல்ல சார். மேட்டர் முடிஞ்சு போச்சு. இல்ல இது எப்படி இருக்குன்னா, இல்ல சார் ஒரு நிமிஷம். இல்ல இது எப்படி இருக்குன்னா, ஒரே நான் கேள்வி இறுதி கருத்து ஸ்ரீதர் சார், வழக்கறிஞர் ஸ்ரீதர் சார். நான் ஒரு விஷயத்துல திமுக திறமையை பாராட்டுறேன். அது என்னன்னா, இங்க உப்பு சப்பே இல்லாத பாஜக வந்துரும் பம்மாத்து பண்ணி அது இல்ல இது என்ன சொல்லுங்க, எப்படி வராதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. 18 விழுக்காடு 21 விழுக்காடுன்னு சொல்றாங்களா? யாரோட சேர்ந்து விழுக்காடு? ஏசிஎஸ் சண்முகம் ஐயா வருது. சரி, யாரும் எங்க கூட வர மாட்டான்ல. 5500 தடவை கேட்டிருப்பாங்க, எங்க கூட வந்துருங்க. நாங்க போல, உங்களுக்கு எங்கன்னா ஒட்டினா போதுன்னு போய் ஒட்டிக்கிறீங்க. நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்கு? இவங்க தன்னுடைய வாக்குன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அது அவர்களோட உண்மையான உயரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அடுத்தவங்க அவங்களுக்கே தெரியும். ஐயா அண்ணாமலை இருந்தப்போ என்னென்ன வேலை செஞ்சு அந்த வாக்கு வங்கி அவ்வளோ இருக்கா மாதிரி காட்டினாருன்றது நமக்கு தெரியும். அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்தது உண்மை. ஆனால் ஏன் இது திமுகவுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரொம்ப எளிமையான சொத்தையான ஒரு எதிரிகளை வில்லன்களை உருவாக்கிக்கிட்டா வெல்றது எதிரி எதிரியை வந்து போட்டியில் வெல்றது ரொம்ப எளிது. அதனால் இப்போ பாஜகவுக்கு எத்தனை எம்எல்ஏ இங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். வாக்கு வங்கி பற்றி நான் சொல்லிட்டேன். அதிமுகவுக்கு இன்றைக்கி 66, அதை நம்ம மறுக்க முடியாது, அது இருந்ததுன்றது உண்மை. ஆனால் அதிமுகவில் இருக்கிற பல சரிவுகள், பிளவுகள், அங்கே இருக்கிற உள்கட்சி சிக்கல்கள் வந்து இன்னும் அதிமுகவை பலவீனப்படுத்தியிருக்கிறது திமுகவுக்கு தெரியுது. நான் இதை வந்து நாம் தமிழர் கட்சின்றதை விட ஒரு அரசியல் பார்வையாளராக சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டா கொஞ்சம் விஜயையும் அப்படி இறக்கி விட்டுட்டோம்னா அதுலேருந்து கொஞ்சம் கழிஞ்சுது. யார் டீம் தாங்க விஜய்? இல்லை அதுக்கே ஒரு நான் அப்படி சொல்லல. ஒருவேளை விஜய் அவரே கன்ஃபியூஸ் ஆகிறார் போல இருக்கு. உண்மைதான். அது அப்படி வந்துட்டா அதை நம்ம ஏன் தடுப்பானே? சும்மா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் சத்தம். ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் வந்து மழலையோட உளறல் மாதிரி தான். அதில் என்ன கன்வே பண்ணுதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் புரியலை. உங்கள் கோட்பாடு என்னன்னு கேட்டால் அவர் திட்டத்தை கோட்பாடுன்னு கார் வேணுன்றதையும் பைக் வேணுன்றதையும் கோட்பாடுன்னு அவங்க பேசுவாங்க. நமக்கு நெஞ்சு வலி வந்துடும். அது நம்மளால முடியாது. நான் வேண்டாம்னு சொல்ல பாஜக அரசியல் திமுக வெற்றிக்கு தேவைப்படுது. நாம் தமிழர் உருவாகத்துக்கு காரணம் 2009 நடந்த ஈழப்படுகொலை, இனப்படுகொலை. அதனால இனி தமிழர்களுக்கு ஒரு இனம் ஒரு அரசியல் வேணும் அப்படின்றதுக்காக வந்தது. தாவேக்கா வந்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? இன்கம் டேக்ஸில் என்னை கூட்டி போய் விசாரிச்சுட்டாங்க. இது ஒரு காரணமா? இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் சொல்லப்படுது. அதை நான் இங்கே சொல்ல விருப்பப்படலை. நான் அதை சொல்ல விருப்பப்படலை. இப்பவும் சொல்றேங்க, எங்களுக்கு ஒரு விருப்பமானவர் தான். போன தடவை டிபேட்ல சொல்லிட்டாங்க, முன்ன சூப்பர் ஸ்டார் அவருனாரு, இப்போ சிம்புனாரு. இப்பவும் சூப்பர் ஸ்டார் அவர் தான். சினிமாவில், அரசியல்ல கிடையாது. அவரு சினிமா இன்னும் கத்துக்கிட்டோம். உண்மையிலேயே அவருக்கு மக்கள் நல்ல நோக்கம்னு வச்சுங்களேன், செயல்படட்டும், மக்களுக்காக உழைக்கட்டும். எங்க வீட்டில் கவனிக்கிறேன், பனையூர் பங்களால இருந்து கவனிக்கிறேன்.
விஜய் ஒண்ணுமில்லைன்னு இந்த விவாதத்துல மக்கள் ஓட்டு திமுக போட்டாங்கன்றீங்களா? விமர்சிச்சதை விட விஜய் தான் அதிகமா விமர்சிச்சிருக்கீங்க நீங்க. நான் இப்போ திமுக அரசியல் சொன்னேன்ல, பாஜக எதிரியை கட்டமைச்சுட்டா நான் ஒரு அரசியல் சொன்னேன்ல, தாவேகா கிட்ட பேசும்போதெல்லாம் நாம் தமிழர் பிள்ளைங்க யாருன்னு தெரியுது. இவன் கிரீஸ் தடவைனா ஏறுறவன், அவன் சேர் அடிக்க வச்சுட்டு போகிறவன், இவன் புத்தகம் கொடுக்குறவன், அவன் பதவி கொடுத்தாலே ஜேசிபி மேலே ஏறின்னு மாலை போட்டுக்கிறவன் தெரியுதுல்ல. அப்போ அதில் ஒரு நலன் இருக்குது, அதில் ஒரு பலன் இருக்குது. அந்த அளவிற்கு தான் அதை ரெஃபர் பண்ணுறமே தவிர கோட்பாட்டு அளவில் என்னென்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு அது வருத்தம் தான். இவ்வளோ பெரிய மக்கள் கவர்ச்சி வச்சிருக்கிற ஒரு நடிகர் தலைவராக பரிணமிக்க தன்னோட பிள்ளைகளை தொண்டர்களாக மாற்றாமல் இன்னும் அப்படியே வச்சுருக்காரு. டேஷ் குறின்றாங்களே அந்த மாதிரி வச்சுருக்காரு. அது அப்படி வச்சுக்க வேணான்னு தான் கவலை. நான் அது பொதுவாகவே ஒரு ஜனநாயகத்தில் இன்னொரு ஆற்றல் வர்றது நியாயம்னு நான் கருதுறேன். அது எந்த சக்தியாக இருந்தாலும் இன்னும் ஒரு 4 கட்சி புதுசாக வந்தால் கூட அதை நம்ம வரவேற்க, அதை டிபேட் பண்ண, அது கூட முரண்பட, அதை வளர்க்க இல்லை எதிர்க்க எல்லா கடமையும் நமக்கு இருக்குது. வரணுமே தவிர இதோட முடிஞ்சு போயிடும் நம்ம நினைக்கல. அதை நோக்கி அவங்க நகரலன்றது தான் என்னோட வருத்தம். திமுகவோட உத்தி செயல்படுத்துதுன்னு நான் சொல்கிறேன். சுருக்கமா அதாவது தம்பி கல்யாணசுந்தரம் எங்கள் கூட்டணியை விட அவங்க கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு பலம் இல்லைன்னார். இப்போ அங்கே அவங்க கூட இருக்க ஒரு 20 கட்சி அவங்க ஏற்கனவே வச்சுருந்த கட்சி யாருக்காவது 0.01% இருக்கா? கிடையாது. பாஜகவுக்கு இப்போ நண்பர் சொன்னார் பாருங்க, மட்டும் போதும் இல்லை அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவே 23% வந்துருச்சே. உங்களுடைய பலத்தை தன்னுடைய பலத்தை இழந்து நிற்கிற ஒரு தலைவனால் ஒரு படையை எப்படி பலமாக திமுக தனியா போட்டியிட்டால் 15 தாண்டாது. இன்னைக்கு அப்படியும் அதிமுக தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தனிப்பெரும் கட்சியாக அதிமுக 234 தனித்து நிரூபித்திருக்கிறது. திமுக நிரூபித்திருக்கா? திமுக தனித்த ஓட்டு என்னன்னு யாராச்சும் நின்னதே இல்லையே. நாங்க நின்றுக்கப்ப எப்ப நீங்க நாங்க 91 எங்க கூட யாரு நின்னா? உங்க கூட காங்கிரஸ் எங்க கூட யாரு நின்னா? 234 தொகுதியில தனிச்சு நின்னு வென்று ஆட்சி அமைச்சு அமைப்பாங்க அதிமுக. 27% எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்களுடைய வாக்கு குறைஞ்சது இல்ல. நான் இப்போ சொல்றேன் 26ல நின்னாலும் 15 விழுக்காட்டை தாண்டாது திமுக. எழுதி வச்சுக்கோங்க. நிறைவு செய்வோம் சார். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் கலச்சூழல்கள் மாறும் சொல்றேன். இன்றைக்கும் அதிமுக தான் தமிழ்நாட்டின் தனித்த பெரும் கட்சி. அதனால அவர் முடிக்கணும். அதுவரை தாண்டி போகல. நோ ட்ராக் ரெக்கார்ட். சரி முடிக்கணும். சரி அவர் நிறைவு கருத்தை முடிக்கட்டும். அதாவது அதிமுக எங்களுக்கு சமமான களத்தில் ஆடக்கூடிய கட்சி என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் 2017க்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுக்குழுவில் ஒத்துருக்காரு. எத்தனை % அவருக்கு இருக்குன்னு. அதனால தான் நான் சொல்லுறேன், 23% தான் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? ஓட்டு போலான ஓட்ட சொன்னாருங்க. அதுதாங்க. அப்புறம் ஆதரவுனா என்னது? தனிச்சு நிக்கிறது என்னங்க அநியாயம்? தனிச்சு நின்னு 23% திமுக தனிச்சு நின்னு 1% வாங்கிக்கிறீங்க. நீங்க எப்ப வரலாற்றுல உண்டா? நிறைவு செய்வோம். இல்ல என்ன சார் பேசுறீங்க? இது என்ன பேசும்போது நான் கண்ட்ரோல் நீங்க என்ன வேணா சொல்லிட்டு முடிப்பீங்க. நியாயம் இல்ல. நீங்க பேசுனதெல்லாம் சரியா கல்யாணம்? அதாவது நீங்க பேசுனது குறைவான வாக்குக்கு போயிடுச்சுனா என்ன ட்ராக் ரெக்கார்ட்? எங்க கூட இருக்கிற கட்சி சொன்னீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி ஓட்டோட பேசுறது நியாயம். அதாவது உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நீங்க பேசுவதை நீங்க கடைசியில பேசிட்டு போக போறீங்க, நான் இடையில பேசுனேன். அதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு. நீங்க கடைசியில சொல்லிட்டு போனா அது என்ன நியாயம் இருக்கும்? நான் வாதத்தையே வைக்கல. நான் வைக்கிறதுல நீங்க பேசும்போது நான் அமைதியா தான் முடிக்கணும். கடைசியில அப்படி விட்டுட்டு கடைசியில் நீங்க ஒரு பொய்யை சொல்லிட்டு எப்படி நான் ஏத்துக்க முடியும்? முடிச்சிடலாம். அப்படி அவர் கார்த்தி விட்டுற மாட்டார். நான் என் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு போறதா அவர் விட மாட்டார். நாகரிகம் எது அப்படின்னா, நீங்க பேசும்போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நம்ம அது வேற மாதிரி. இல்ல கல்யாணம் உங்களுடைய நாகரிகம் இதுவரைக்கும் வேறு. நீங்க தேவையில்லாம நீங்க குறுக்க வர்றீங்க. அப்படி பார்த்தா இல்ல இல்ல உங்களை நீங்க தனிச்சு எப்ப நின்னீங்க? அதிமுக எப்ப நின்னுச்சு? என்னைக்கு நின்னீங்க? 2014 நின்னோம், 2016 நின்னோம். உங்க கூட 6 கட்சி இருந்தது. இரட்டை இலையில் நின்னோம். 234 இரட்டை இலையில் நின்னோம். நீங்க நின்னது ஒரு தடவையாவது நீங்க நின்னீங்க? அதிமுக தனியா நின்னதே கிடையாது. என்ன தனியா என்னைக்கு நின்னீங்க?
எலெக்ஷன் கமிஷனோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. சரி, 234 நீங்க இலையில நின்னீங்க. ஆமா. உங்க கூட 7 கட்சி நின்னுச்சு. 7 கட்சிக்காரனும் வெட்டலையில போட்டு போட்டா நீங்க தனியா போட்டு போட்டீங்களா? இது டூப்ளிசியா இல்லையா? என்ன டூப்ளிசி? இது டூப்ளிசியா இல்லையா? விடுதலை உங்க சிறுத்தைக்கு கூட பானையில கட்சி 7 கொடுத்து உங்க கட்சி உதயசூரியன் கொடுத்தீங்களா? அது என்னது? யாரு? நீங்க விடுதலை சிறுத்தைக்கு நாங்க கொடுத்தீங்களா? மறுக்கலையா? அது என்னது? நாங்க மறுக்கலையா? என்ன மறுக்கல? நாங்க கூட்டணியில தான் நின்னோம் தானே ஒத்துக்கிட்டோம். கூட்டணி கட்சி நாங்க என்பது கூட்டணியில நின்னோம் தானே ஒத்துக்கிட்டோம். ஆமா, அப்ப அதுல அந்த நீங்க கூட்டணி percentage இல்லாம அந்த நின்னீங்க. percentage பொய்யா பேசுங்க. இல்லையா? அந்த percentage நீங்க பேசுங்க. பொய்யா இல்லையா? என்ன பொய்? என்ன ஏங்க, பொய்? சரத்குமார் கட்சியும் உங்க கூட, ஏங்க இவரு நம்ம ஒட்டுமொத்த தனியார் கட்சியும் உங்க கூட, தொகுதியிலையும் ஒவ்வொரு கட்சியிலையும் 7 கட்சி கூட அங்கீகரிக்கப்பட்ட இருந்துச்சு. சரி, இல்ல, அவர் முடிக்கட்டும். இல்ல, உங்களுக்கு மாற்று கருத்து தான் சொல்லலாம். கூட்டணி அவர் முடிக்கட்டும். மாற்று உண்டா? சரி, நீங்க நான் முடிக்கிறேன் இல்ல, சார். ஒரு நிமிஷம். இல்ல, அதாவது அந்த அதிமுகவினுடைய பலம், அதனுடைய தலைமை பலவீனம் அடைந்திருக்கிறது. அதனோடு இருக்கிற கூட்டணியில் இருக்கிற பாஜக இந்திய அளவில் பலமாக இருக்கிறது. எனவே அதிமுக ஆட்சிக்கு வருமையானால் அதை பாஜக கபலீகரம் செய்யும் என்பது பல மாநிலங்களில் உருவாகி இருக்கிறது. எனவேதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சாலிடாக, அதிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், உறுதியாக இங்கே நிற்பதற்கு காரணமே, தப்பித்தவர் இந்த கூட்டணி வந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஏனைய மாநிலங்களில் நடப்பதை போல ஒரு இந்துத்துவ ஆட்சி இங்கு வந்துவிடும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2018 இதுவரைக்கும் 11 முறை திராவிட முன்னேற்ற கழகம் தான் வென்றிருக்கிறது. 11 முறை நடந்த தேர்தல்களில் பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோற்றிருக்கிறது. அப்படியானால் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. 2026 மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி மீண்டும் 2வது முறையாக எங்கள் கூட்டணி தலைமையிலான கூட்டணி ஆட்சி. உண்மைக்கு மாறான தரவுகளை வலிமையாக மறுக்கிறேன். ஓகே, நன்றி. இன்னும் தேர்தலுக்கு 3 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில களச்சூழல் இன்னும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. இன்னொரு அமர்வுகளையும் விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. வட்டமேசை விவாதம் நிறைவு பெறுகிறது.